ஹாய்டா, இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது மினி அண்ட் மோனி. ஓகேவா? கோல்டு C1 சாசி பையோட 3/3 ஃபைனல் பார்க்கலாம். இப்போ நம்ம செகண்ட் பார்ட்ல எப்படி பண்ணிருக்கோம்னாக்கா, ஜிமின் நம்பி நடிச்சிருப்பாங்க. ஏன் இப்படி பண்றேன் பேச மாட்டேன் சொல்லிட்டு அவரை கண்டிப்பாக பண்ணிக்கலாம். நம்பிச்சு நல்லா ஜிம் நல்லா பார்க்க முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே அவரோட ஃபீலிங்ஸ் அவர் கண்ட்ரோல் பண்ண போயிடுது. இங்கே பாரு சொல்கிறேன், நான் போயிட்டு அவங்கள விட்டே சொல்கிறேன். எங்கே போவா அப்படி கேட்குறாங்க. எங்கன்னா போயிடுறேன், என் பேச மாட்டீங்களா, இல்லை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்களா, பின்ன எதுக்கு நான் இங்கே இருக்கணும் ஜிம்மு கேட்குறாங்க. நம்பின்னு பார்க்குறாங்க. அவனை போக விட்டதுக்கான அவ்வளோ வந்து கூட்டிகிட்டு வந்து அப்படி கேட்குறாங்க. பின்ன எதுக்கு என்ன பனிஷ் பண்ணுறேன் நம்பிச்சோம் சொல்லி ஜிம்மு தான் நம்பிச்சு அடிக்கிறாங்க. எனக்கு நீ வேணும் நம்பிச்சோம், என்னோட ஹஸ்பண்டா எப்போவுமே கூடவே இருக்கணும், நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், நீ இல்லாமல் இருக்க முடியாது, எனக்கு இந்த லவ் ஃபீலிங்ஸை ரொம்ப புதுசு நம்பிச்சுடுவேன்னா எனக்கு இது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்கிட்ட பேசாம இருக்குன்னு தள்ளி போறது. இது வரைக்கும் எனக்கு யாருக்கு பண்ணதே இல்லை தெரியுமா, நான் இக்னோர் பண்றேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ப்ளீஸ் நம்பிச்சுனா. ஜிமின் தான் ரொம்ப அழறாங்க. எனக்கு நீ வேணும், நீ இல்லாமல் இருக்க முடியல, உனக்கு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி நான் வீட்டை விட்டு போயிடுறேன். எனக்கு ஒரே வீட்டில் உன்னை பார்த்துட்டு உன்னை பேசாமல் இருக்க முடியல, எனக்கு ஒரு எதுவுமே வேண்டாம், கிரெடிட் கார்டு வேண்டாம், எதுவுமே வேண்டாம், என்ன சொல்ல கேட்குறேன், எனக்கு நீ மட்டும் வேணும் ஜிமின் சொல்றாங்க. இல்லாமல் எனக்கு வேணும் ஜிமின் கேட்குறாங்க. இப்போ நம்பின்னு பார்க்குறாங்க. இதுக்கு தான் அவர் ஆசைப்பட்டிருப்பாரு. நம்பின்னு பார்க்குறாங்க. ஃபைனலாக என்னுடைய அந்த சாசி பைக் லவ் வந்துருச்சா கேட்குறாங்க. சொல்கிறாங்க. ஃபைனலாக என்னோட அந்த சாசி பைக் லவ் வந்துருச்சா அப்படி கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. ஏன்னா உனக்கு லவ் அதுக்காக அப்படி பண்ண சரியா சொல்கிறாங்க. லவ் ஃபோர்ஸ் பண்ணி வரக்கூடாது, ஆனால் தானாக வந்த சில பேருக்கு ஃபீலிங்ஸ் இருக்கும், அதை பற்றி புரிஞ்சுக்க டைம் எடுக்கும் சரியா. அதனால தான் உனக்கு சொல்லி வந்தாலும் இல்லை உன்ட்ட பேசிக்கிட்டே இருந்தாலும் உனக்கு கம்ஃபர்ட் பண்ணி உன்னால பார்த்துட்டாலும் உனக்கு என்ன லவ் வருமானு தெரியாது. ஆனால் உனக்கு தள்ளி போகிறப்போ நமக்குள்ள ஃபீலிங்ஸ் வந்துட்டு ரியலைஸ் ஆகும் சரியா. ஏன் நம்மளோட தள்ளி போகிற கேள்வி உனக்குள்ளே இருக்கும். உனக்கு என்ன பிடிக்காம தான் வச்சுக்கேன், கண்டுக்க மாட்டேன், பேசினாலும் பேசாட்டியும். ஆனால் உனக்கு பிடிச்சிருந்தது உனக்கு என்ன பிடிச்சிருந்து வச்சுக்கேன், நான் தள்ளி போனவங்கள தாங்கிக்க முடியாது சரியா. அதான் ட்ரூ ஃபீலிங்ஸ். அந்த ஃபீலிங்ஸ் அதுக்காக தான் இவ்வளோ பண்ண சொல்கிறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்டு ஹோப்பி சொன்னான், உனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிச்சுனாக்கா அது உன் கூட வச்சுக்க ரொம்ப ஆசைப்படுவேம்மா, அதெல்லாம் பார்த்துக்கணும் நினைப்பேன். அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ரொம்ப அதுக்காக ரொம்ப எஃபர்ட் போடுவேம்மா, ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்குவேம்மா. அந்த மாதிரி உனக்கு என்ன பிடிக்கும் நான் ஆசைப்பட்டேன், நீ என்னை வந்து நான் லவ் பண்ணணும், உனக்கு அந்த ஃபீலிங்ஸ் தானாக வரணும், நான் ஃபோர்ஸ் பண்ணி வரக்கூடாதுன்னு நினச்சேன். அதனால தான் மேபி நான் வந்துட்டு என் லவ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கூடவே இந்த உனக்கு அந்த லவ் புரியுமான்னு தெரியாது, அது நம்ம தள்ளி போடாமல் உனக்கு அந்த ட்ரூ ஃபீலிங்ஸ் உனக்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்காக அப்படி பண்ண சொல்லிட்டு நம்பி சொல்கிறாங்க. உன்னை போட்டுருக்காங்க கூட்டிட்டு கேட்குறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க, நான் உன்னை எப்போ லவ் பண்ணிட்டுருக்கேன், இவன் முன்னாடி விட இப்போ மோர் பேஸை லவ் பண்ணிட்டுருக்கேன் சரியா, நீ இல்லாமல் நல்லா இருக்க முடியாது. அதில் தான் எனக்கு அவ்வளோ பெரிய மிஷனை வந்து கேன்சல் பண்ணிட்டு என்னோட ஒய்ஃப் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த மிஷனை தூக்கி போட்டு வந்தா சரியா. நீ என்னட்டு அப்பெல்லாம் இங்கே போயிருக்கா சொல்லிட்டு அன்றைக்கி அந்த ஃப்ளைட்டு ஸ்டாப் பண்ணிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா. என்னோட ஃப்ளைட்டாக இருந்தாலும் சம் ரூல்ஸ் இருக்குது, அந்த ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி உன்னை நான் என் கூட கூட்டிகிட்டு போயிடணுன்ற ஒரு ரீசனுக்காக ஒன்று நான் தொலைச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த டே இது வரைக்கும் என் லைஃப்பில் அப்படி நான் ஒரு டே ஒன் மீட் பண்ணேன். அப்படி ஒரு டே நான் லைஃப்பில் வந்ததே இல்லை தெரியுமா. அதான் ஃபர்ஸ்ட் டே. அந்த மாதிரி நான் ஒரு பர்சனுக்காக அவ்வளோ பேனிக் ஆனது, என்னோட போயிடக்கூடாதுன்னு நினச்சது, என்னோட உயிரினோட பெரிய மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணதை சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் தான் சொல்கிறேன், நான் அந்தளவுக்கு லவ் பண்ணுறேன், நீ நினைக்கலாம் இது வந்து ஒரு அரேஞ்சு மேரேஜ் தானே இந்த லைஃப்பில் சொல்லிட்டு நான் ஒரு மாஃபியாவாக இருக்கலாம், நான் ஒரு ஹியூமன் தானே, எனக்கு லவ் இருக்குல்ல, எனக்கு லவ் எனக்கு ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது சரியா சொல்கிறாங்க. அந்தளவுக்கு உனக்கு ரேஸை லவ் பண்ணுறேன், நான் அப்பெல்லாம் போகட்டோம்னா என்ன அது அப்படி சொல்லி நம்பின்னு சொல்கிறாங்க. நம்பினா சொல்கிறேன், உனக்கு ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன் சரியா, எந்த ஒரு சுச்சுவேஷன் இல்லாமல் இருக்க முடியாது, எந்த ஒரு சுச்சுவேஷன் உனக்கு கைவிடவும் மாட்டேன், நீ கூடவே இருக்கு, நீ எப்பவும் எனக்குள்ள அப்படின்னு நம்பின்னு சொல்கிறாங்க. ஜிம் பக்கத்து ஏன்ட்டு பேச சொல்கிறாங்க. அவதான் சொன்னா, இந்த மாதிரி வந்து கொஞ்சம் தள்ளி வந்து பாரு, நீ வந்துட்டு அவங்க கிட்ட வந்துட்டு போய் லவ்லாம் கொடுத்தனாக்கா அவனுக்கு லவ் ஃபீல் புரியாது, அவனுக்கு எஸ்கேப் ஆகும் தான் தோணும், அப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணுவோம், அதே நீ கொஞ்சம் தள்ளி இருந்து பாரு, அவனுக்கு உண்மையாக உனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவங்க கூட அவன் இருப்பான், உனக்கு அவன் மேலே எனக்கு லவ் ஃபீலிங்ஸ் வரும்னு சொல்லிட்டு நானும் அந்த ஃபீலிங்ஸ் உனக்கு வரதுக்கு எவ்வளோ டைம் இருக்கட்டும், ஆனால் உண்மையை சொன்னாக்கா எனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, உங்கள்கிட்ட தள்ளி இருக்கட்டும், உங்கள்கிட்ட பேசாமல் இருக்கட்டும், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சொல்கிறாங்க. நான் கஷ்டப்பட்டு குக்கிங் தான் கற்றுக்கிட்டேன், ஆனால் குக் பண்ணி நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா சின்ன கேட்குறாங்க. யார் சொன்னா, நான் சாப்பிடாம வேறு யார் சாப்பிட்றா கேட்குறாங்க. வீட்டில் சம்டைம்ஸ் பாடி கார்டு சாப்பிட்றாங்க, இல்லாத ஃபுட்டு எங்கே போகுதுன்னு தெரியல சொல்கிறாங்க. நம்பின்னு பார்க்குறாங்க. அங்கே பாருங்க நம்ம லிட்டில் ஒய்ஃப் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பார்க்குறாங்க, நீங்கள் சமைக்கிறதுனால சாப்பிட்ற சரியா, என்னை தவிர வேறு யாரும் சாப்பிட முடியாது, சாப்பிட விட மாட்டேன் சரியா, நீ சமைக்கிறது எனக்கு மட்டும்தான் அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க நம்பின்னு சொல்கிறாங்க. பாரு நம்மகிட்ட பேசாமல் இருக்கலாம், ஆனால் அதுக்காக நீ சமைக்கிறத நான் சாப்பிடாம வேறு எங்கே சாப்பிடணும்னு கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் டெய்லியும் சொல்கிறேன், நான் ஆர்டர் பண்ணுற ஃபுட் எல்லாமே பாடி கார்ட்ஸ் ஓகேவா, நீ குக் பண்ணுற ஃபுட்டு தான் எனக்கு அப்படி சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. நம்பின்னு போய் சொல்ல மாட்டேன் ஓகேவா, நீ குக் பண்ணுற ஃபுட்டை தான் சாப்பிட்டுருக்கேன், டெய்லியும் ஹக் பண்ண தான் தூங்கிட்டு இருக்கேன் சரியா, நீ இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது சார், எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் எந்திரிச்சிடுவேன், அப்புறம் சார் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ஃபுட் வந்துட்டு நான் சாப்பிடுவேன், இப்படி தான் சரியா சீக்கிரட்டாக பண்ணிக்கிட்டு தான் சொல்கிறாங்க. அவன்கிட்ட நான் எங்கேயும் போக மாட்டேன் சரியா. நம்பி சொல்கிறாங்க. உண்மையாக இப்படியே சொல்கிறாங்க, உனக்கு அந்த ஃபீலிங்ஸ் உன்னோட அந்த கண்ணில் இன்றைக்கி நான் பார்க்குறேன், அந்த லெவனை பார்க்கணும் ஆசைப்பட்டேன், எனக்கு அந்த ட்ரூ ஃபீலிங்ஸு, எனக்கு அந்த டியர்ஸ், எனக்கு நீ இப்படி பேசுகிற அந்த வேர்ட்ஸ் கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், உனக்கு லவ் ஒரு மாதிரி எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. எனக்கு இந்த ஜோ கூட பற்றி நிறைய சொன்னேன், அப்போ நினச்சி உனக்கு லவ்லாம் வராது, நீ இப்படி ஜாஸ்தியாக இருந்துட்டு
தெரியும் அப்படிலாம் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு இந்த ஒரு 3 மந்த்ல பார்த்துட்டு இருக்கேன் என் குழந்தை எவ்வளவு சஃபர் ஆயிடுச்சு இருக்கு. என்கிட்ட பேச எவ்வளவுதான் ட்ரை பண்ணது. அதுவும் ரொம்ப கிட்ட போயிட்டு சண்டைலாம் போட்டுல என் ஹஸ்பண்ட் பேச மாட்டாங்க. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு குக் பண்ணி என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். சார் இப்பெல்லாம் படிக்கலாம் ஆரம்பிச்சிருக்கீங்க கேட்குறாங்க. அது சொல்றாங்க உங்களுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணதானே பிடிக்கும்னு சொல்றாங்க. ஓ சார் எனக்கு பிடிக்கும்ன்றதுக்காக ஆமா உனக்கு பிடிக்கிறதுனால நான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு இந்த லவ் ஃபீலிங் தான் புதுசு அப்படின்னு எனக்கு இதெல்லாம் லவ்லாம் நான் பண்ணதே இல்லை சொல்றேன். எனக்கு தெரியும் நான் புதுசா எனக்கு லவ்லாம் இருக்கா. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுவும் நான் ஹஸ்பண்டை நான் லவ் பண்றானே என் ஹஸ்பண்ட் பேச மாட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா. ரொம்ப இதான் லவ் ஃபீலிங் சொல்றாங்க. ஆமா இந்த ஃபீலிங்ஸ் நம்ம லவ் பண்ற ஒரு பர்சன் நம்ம விட்டு போறாங்கனாக்கா நம்ம மட்டும் பேசாம இருக்க இவ்வளவு ஹார்ட் ஆகுதுனாக்கா நீ விட்டு போறேன்னு தெரியல பேருக்கு எப்படி இருக்கும். என் மனசு அவ்வளவு வலிச்சிருக்கும்னு சொல்றாங்க. ஐம் சாரி நான் தெரிஞ்சு பண்ணல சொல்றாங்க. அங்க பாரு எனக்கு அப்போ கொடுத்தத போயின்னு இனி ஒரு டைம் லைஃப்ல கொடுத்துறாத சத்தியமா தேங்க்யூ சொல்றாங்க. இல்ல எனக்கு நீயே போகணும்னு சொன்னா கூட நான் போக மாட்டேன். நான் எங்கேயும் போக மாட்டேன். உங்க கூட தான் இருப்பேன். நீங்க என்னோட தான் உங்களோட சொல்றாங்க. இது என்ன ஷர்ட்டு கேட்கறாங்க. ஜிம் பாக்குறாங்க. அதுவா அதே சொல்றாங்க. சொல்றாங்க இந்த ஷர்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைச்சு போட்ட சொல்றாங்க. இத்தனை பேருக்கு அந்த ஷர்ட் போட்டு வருவா அப்படி கேட்கறாங்க. அது போட்டு வந்துட்டேன் ஜிம் சொல்றாங்க. இப்போ நம்ம ஜிம் பாக்குறாங்க. உங்க பாரு சொல்றாங்க. உங்களுக்கு மீட்டிங் தானே போயிட்டு இருக்க சொல்றாங்க. ஆமா சொல்றாங்க. மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வாங்க வெயிட் பண்ணிட்டு வா அப்படி ஜிம் கேட்கறாங்க. நம்ம ஜிம் பாக்குறேன். எனக்கு ஜிம்முக்கு மெச்சூரிட்டியா இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த அந்த சாசி பாயா இருந்தா இப்படி யோசிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பாக்குறேன்னு சொல்றாங்க. எனக்கு தெரியும் இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் சொல்லிட்டு நான் ஸ்பாயில் பண்றேன் அப்படி கேட்கறாங்க. எனக்கு கோவம் உங்களோட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா அதான் சொல்றாங்க. எனக்கு புரியுது ஓகே எனக்கு புரியுது. எமோஷனலா யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது சரியா சொல்றாங்க. அது சொல்றாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு மீட்டிங் முடிச்சுட்டு வரேன் சொல்றாங்க. இங்க வெயிட் பண்ணவா கேட்கறாங்க. ஒரு சேர் இருக்கு இங்க எதுக்கு வாசல் கூட்டிட்டு வராங்க. அங்க நம்மளோட கேபின் இருக்கு கூட்டிட்டு வந்து அந்த சுத்துல உட்கார உட்காந்துக்கோ நான் சீக்கிரம் ஒரு 10 minutes மீட்டிங் முடிச்சு வந்துடலாம் சொல்றாங்க. நம்ஜும் சொல்றாங்க. நம்ஜும் பாக்குறாங்க. ஐ லவ் யூ சொல்றாங்க. ஜிம் சொல்றாங்க. நம்ஜும் பாக்குறாங்க. ஐ லவ் யூ டூ அப்படி சொல்லிட்டு அவர் பேச கட் பண்ணிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா அவருக்கு வந்து 4 கொடுக்குறாங்க. நான் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்றாங்க. சரி சார் ஜிம் உட்காந்துக்கிறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. நம்பிட்டு கன்ஃபர்ட் இயர்ஸ் அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஹாப்பினஸ் சொல்லவே முடியாது தான் ஆசைப்பட்டுருப்பார் அவரு. இப்போ அந்த ஓவர் போட்டு கூட அவர் போடல. இப்போ மேலே ஒரு ஷர்ட் போட்டிருக்காரு. அது மேலே ஒரு இது போட்டிருக்காரு. போயிட்டு டேரெக்டா அங்கே பேச ஆரம்பிட்டாங்க. சரி ஓகே மீட்டிங் கண்டிப்பாக போகலாமா சொல்றாங்க. ஓகே சரி நம்பிட்டு ஆல்ரெடி சொல்றாங்க. நான் ஆல்ரெடி தான் சொல்லிட்டு நம்பிட்டுமே இப்போ மீட்டிங் சொல்ல ஆரம்பிட்டாங்க. அவ்வளோ ஃபேஸ் வந்து ஸ்மைல் ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்மைல் தான். அவ்வளோ அழகாக இருக்காரு பார்க்கறதுக்கு. இப்போ இவங்களும் பார்க்குறாங்க. என்னடா நம்பிட்டு இவ்வளோ ஹாப்பியாக இருக்கான் சொல்றாங்க. அதான் என்ன சொல்றாங்க. அந்த மீட்டிங் எப்படா முடியும் சொல்லிட்டு ரொம்ப ஷார்ட்டா சொல்லிட்டு முடிச்சிடறாரு. இப்பெல்லாம் பாக்குறாங்க. அவங்க ஹாப்பி தானே சொல்றாங்க. ஓகே தான் சொல்றாங்க. இப்போ நம்பிட்டு பாக்குறாங்க. சுகா எல்லாத்தையும் சைன் வாங்கிட்டு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இந்த பக்கம் இன்வெஸ்டர்ஸ்லாம் சைன் பண்ணிருக்காங்க ஃபைல்ல. நம்பிட்டு ஓடி வந்திருக்காங்க. ஜிம் பார்த்து அந்த சேரை சாஞ்சு உட்காந்துக்கிறாங்க அமைதியா. இப்போ நம்பிட்டு உள்ள அந்த டோரை போட்டு வராங்க. அப்படின்னு பாக்குறாங்க. அப்படி ஜிம் பின்னேட் பண்றாங்க. ஜிம் பாக்குறாங்க. என்ன சொல்லிட்டு இப்போ நம்பிட்டு எப்பவுமே அந்த பாக்கெட் வச்சுட்டு இருந்திருப்பாரு. ஏன்னா ஜிம் என்னைக்கு அவர் அளவு கன்ஃபர்ஸ் பண்றாரோ அன்னைக்கு வந்துட்டு ஒரு கிஃப்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஓப்பன் பண்றாரு. இது ஓப்பன் ஒரு பாக்ஸ் மேல ஓப்பன் பண்றாங்க. என்ன நம்பிட்டு கேட்கறாங்க. நம்பிட்டு பாக்குறாங்க. வெளியே மாறியுமே சொல்றாங்க. அதாச்சும் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவங்க கேட்கறாங்க. இல்லை இப்போ மனசார லவ் பண்ணி இந்த மேரேஜ் பண்ணிக்கல வெளியே மாறியுமே கேட்கறாங்க. ஜிம் பாக்குறாங்க. எத்தனை டைம் மேரேஜ் பண்ணிக்கிறேன் ஜிம் சொல்றாங்க. இப்போ நம்பிட்டு பாக்குறாங்க. அந்த செயின் அழகா ஒரு செயின் தான் அது. அதில் நம்ம நம்ஜூன் வந்துட்டு என்ஜேன்னு போட்டிருக்காரு. என்ஜேபின்னு சொல்லிட்டு நம்ஜூனா சொல்றாங்க. இல்லை நம்ஜூன் ஜிமின் ஓகேவா என்ஜே எப்படி சொல்றாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்கு. நீ நிஜமா சொல்றாங்க. நிஜமா இதை நான் ரொம்ப டேஸ் கொண்டு வாங்கினேன் ஓகேவா. நம்ஜூனுக்கு ஜிமின் தான் இம்பார்ட்டன்ட் ஓகேவா. ஜிமினுக்கு நம்ஜூன் தான். இவங்க 2 பேரும் யாரும் பிரிக்க முடியாது ஓகேவா சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நிஜமா சொல்றாங்க. நிஜமா சரியா அப்படி நம்ஜூன் தான். இப்போ அந்த செயின் அழகா ஜிம்முக்கு வேர் பண்ணி விடுறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்கு. இது சொல்றாங்க. இப்போதான் நிறைய மேரேஜ் பண்ணிட்டு ஃபீலாக இருக்கு. அதான் அப்படி சொல்லி நம்ஜூன் சொல்றாங்க. இது என்னைக்கு எனக்கு லவ் பண்ணுறியோ அன்னைக்கு செயினை போட்டுன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். இது முன்னாடி வாங்கி வச்சிருந்தேன். என்னைக்கு உன் லவ் நான் கன்ஃபர்ஸ் பண்ணுறியோ அன்னைக்கு இதை நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே கூட வச்சிருப்பேன். எந்த ஒரு சுச்சுவேஷன் அந்த பாக்ஸை மிஸ் பண்ணதே இல்லை. எப்பவுமே கூட வச்சுக்கிட்டு இருந்திருப்பேன் அப்படி நம்பின்னு சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் அந்த அளவுக்கு சொல்ல ரொம்ப லவ் பண்ணுறேன். லவ் எப்படி கன்ஃபர்ஸ் பண்ண எப்படி நான் சொன்னா அவனுக்கு புரியலான்னு தெரியாது. நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். இல்லை நீங்கள் அது உங்களோட வாட்ஸ் எனக்கு அந்த லவ் புரிய வச்சுட்டு நீங்கள் என்ன எந்த அளவுக்கு லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒவ்வொரு டே எனக்கு கஷ்டமா இருக்கும். நீங்கள் என்ன எப்படி ஒரு பர்சன் லவ் பண்ணியிருக்காங்க நான் அவங்கள்ட்ட போயிருக்கேன் பார்த்துருக்கேன் அப்படி சொல்லிட்டு எனக்கே தோணும். சம்டைம்ஸ் எனக்கே தோணும் நானே டீட்டாக இருந்திருக்கேன் சொல்லிட்டு என்னோட மைண்ட் நானே ஸ்லாப் பண்ணி பார்த்துன்னு சொல்றாங்க. நம்ம ஜிம் பார்க்குறேன். எனக்கு குழந்தைச்சு உனக்கு நான் டைம் கொடுத்தா ஆகணும்னு சொல்றாங்க. நான் இவ்வளோ பேர் மெச்சூரிட்டி பாஸ் நீ சின்ன பையன் இல்லையா ஆனால் உனக்கான டைம் கொடுக்கணும்லாம் சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கேன் சரியா. அவங்களோட ஒய்ஃபா எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணிக்க சொல்றாங்க. அங்கே பாரு நீ என் ஒய்ஃபா இருக்கணும். இப்போ இதான் எனக்கு வந்துட்டு லவ் பண்ணதே போதும். இப்போ ஒய்ஃபா இருக்குன்றதுக்காக எதுவும் நான் எதிர்பார்க்கல சொல்றாங்க. அப்புறம் சொல்றாங்க நீ சொல்ல ஜிம் உனக்கு என்ன வந்துட்டு ஆசை இருக்கு. உனக்கு நான் எதை நான் ஃபுல்ஃபில் பண்ணி வைக்கணும். நீ எதனா ஆசைப்படுற. நீ வந்துட்டு இண்டிபெண்டாக எனக்கு ஆசைப்படுற ரீசன் என்ன இருக்கும்னு கேட்குறாங்க. எனக்கு இந்த வேர்டே சுற்றி பார்க்கணும் நன்றின்னு சொல்றேன். அந்த வேர்டை சுற்றி பார்க்கணும்
ஆமாம், எனக்கு இந்த வேர்ல்டை சுற்றி பார்க்கணும் ஒரு ஆசை இருந்துச்சு. மற்ற கண்ட்ரி எப்படி இருக்கும், மற்ற கல்ச்சர்லாம் எப்படி இருக்கும், எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணும் ஒரு ஆசை. அதே சின்ன வயசுல எனக்கு எப்படி ஒரு ஆசை எனக்கு. நான் இப்போ இந்த கொரியால தான் இருப்பேன், ஆனாலும் ஒரு கிளைமேட் பார்க்குறப்போ மற்ற கண்ட்ரி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட் இருக்கும். அது ஏன் எனக்கு வருதுன்னு தெரியாது, எனக்கு ஆசையாக இருக்கும் அங்கே எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு பார்க்கணும் ஒரு ஆசை. பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியாது சொல்கிறாங்க, ஆனால் பார்க்கணும் ஒரு ஆசை இருக்கும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இந்த ரீசனால் தானே லைஃப் வந்து ஃப்ரீடமாக வாழணும், எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணும், இந்த லவ் லைஃப்லாம் வேண்டாம் அப்படின்னு அதெல்லாம் நான் ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டதுக்கு ரீசன் இதுதான் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. நம்ம ஜிம் பார்க்குறாங்க, அவ்வளோதானே உனக்கு இந்த வேர்ல்டை சுற்றி பார்க்கணும் அப்படி தானே? ஆமாம் சொல்கிறாங்க. சுற்றி பார்க்க ரெடியாக சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறாங்க. இந்த ஹேண்டை பிடிச்சிக்கிட்டே இந்த வேர்ல்டை பார்க்க ரெடியாக கேட்குறாங்க. நம்ம சொல்கிறாங்க, இந்த ஹேண்டை பிடிச்சிக்கிட்டு இந்த வேர்ல்டை பார்க்க நீ ரெடியாக இருக்கியா கேட்குறாங்க. உன்னோட ட்ரீம் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணுவேன், ஒரு ஹஸ்பண்டாக என் டியூட்டி அதுதான் சரியா. என்னோட ஆனால் லவ் பண்ணுறேன் என்னோட ஒய்ஃபோட ட்ரீம் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணி வைக்கணும். ஆனால் அந்த வேர்ல்டு ரொம்ப குரூவல் சரியா, அவங்களுக்கு தனியாக அனுப்ப முடியாது, நான் கூடவே இருப்பேன். உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும் என்னெல்லாம் பிடிக்காது, நீ இதெல்லாம் பார்க்கணும் ஆசைப்படுற எல்லாமே உனக்கு நான் காட்டுவேன். உன் கூட சேஃபாக நம்ம கூட உன்னோட ஹேண்டை பிடிச்சிக்கிட்டு ஏன்னா என்னால் உனக்கு தனியாக விட முடியாது சரியா. எனக்கு பயமாக இருக்குது, என்னோட ஒய்ஃப்க்கு எல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் நானே கூட்டிகிட்டு போய் காமிக்கணும்னு நினைக்கிறேன் சரியா. நீ போதுன்ற அளவுக்கு நம்பிச்சுனா இதெல்லாம் நான் பார்த்து முடிச்சுட்டேன். எனக்கு வந்துட்டு ஒரு ஃபேமிலி லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும், எனக்கு ஒரு குழந்தை வேணும், நமக்கு ஒரு தனி ஃபேமிலி இருக்குது, தனி லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னைக்கு ஒரு ஃபீல் பண்ணுறியோ அந்த டே வரைக்கும் நான் உன்னை எதுவுமே கேட்க மாட்டேன் சரியா. உனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் நீ எங்கெல்லாம் போகணும் ஆசைப்படுறியோ உன் ஹேண்டை பிடிச்சி நான் கூட்டிகிட்டு போவேன். உன்னோட எவ்வளோ ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவேன். எனக்கு அது என்னோட ட்ரீம் சரியா சொல்கிறாங்க. நம்ம லவ் பண்ணுற பர்சனை அவங்க ட்ரீமே நம்ம லவ் பண்ணோம் சரியா. நம்ம ஒரு பர்சன் லவ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, அவங்க பண்ணுறது தப்பாக இருந்தால் கண்டிப்பாக வார்னிங் பண்ணணும், அவங்க பண்ணுறது நல்லதாக இருந்ததுனாக்கா கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணணும், அவங்க கூட நம்ம எல்லா ஒரு சுச்சுவேஷன் நிற்கணும் சரியா. அவங்களோட ஹேண்டை பிடிச்சிக்கிட்டு நான் இருக்கேன் உனக்கு அப்படி சொல்லிட்டு அவங்க கம்ஃபர்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகணும் சரியா. அதுக்கு தான் ட்ரூ லவ். நான் அந்த லவ் உனக்கு விட்டுருக்கேன், நான் ட்ரூவாக லவ் பண்ணுறேன், உன் ட்ரீமில் சேர்த்து லவ் பண்ணுறேன் ஓகே. உனக்கு எதுனா பிடிக்குமோ அதை நான் பண்ணுவேன் அப்படி நம்பின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த லைஃப்பில் ஓகே வந்து இந்த மேரேஜ் லைஃப்பில் மேரேஜ் பண்ணிக்கிறது, நெக்ஸ்ட் டக்குன்னு பேபி எடுக்கிறது, அதாவது லைஃப்பில் உனக்கு பார்த்ததுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அது மட்டுமே லைஃப்பில் ஓகேவா. அதை தாண்டி நிறைய இருக்குது சரியா. நம்ம லவ் பண்ணுற பர்சனுக்கு அவங்களோட ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணி வைக்கிறது தாண்டி வேறு எதுவுமே பெஸ்ட்டு கிஃப்ட்டாக இருக்காது. அந்த பெஸ்ட்டு கிஃப்ட்டாக நான் அவனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு எங்கெல்லாம் போகணும்னு கேட்குறாங்க. ஜிம் நம்பின்னு பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு மாதிரி அடுத்தே பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சொல்கிறாங்க, என்ன நினைக்கிறா சொல்கிறாங்க, நீங்கள் என்ன இந்த அளவுக்கு சொல்கிறாங்க, நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன் ட்ரீமை லவ் பண்ணுறேன் ஓகேவா. நீ எதெல்லாம் ஆசைப்படுறியோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி வைப்பா சரியா. நம்ம ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் நான் இப்போ ஹாப்பியாக வச்சுப்பேன் அப்படி நம்பின்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கணும் பார்த்துட்டு இருக்காங்க. நான் உங்களை போய் துறைக்கு பார்த்தோன்னே எப்படி ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கிற ரொம்ப கட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு என்ன பண்ணி இப்போ நீ என்ன ஃபீல் பண்ணுற புரியுது சரியா. நீ குழந்தைடாமா ஓகேவா, உன்னோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நீ யோசிப்பேன், அது தப்பில் ஓகேவா. நான் ரொம்ப பெரிய பசங்க, உனக்கு எனக்கு நிறைய ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓகேவா. அப்போ நம்ம மென்டாலிட்டி அப்படி தானே இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க பாருங்க நான் இருக்கேன் ஓகேவா, எல்லா சுச்சுவேஷனும் கூட நான் இருக்கேன்டா மாதம் நம்பின்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ டேஸ் வந்து இருக்கு நம்பின்னு ஐ லவ் யூ சொல்கிறாங்க. ஐ லவ் யூ லார்ஸ் அப்படி நம்பின்னு சொல்லிட்டுருக்காங்க. என் கூட அந்த ஹேண்டை பிடிச்சிட்டு போக ரெடியாக சொல்கிறாங்க. டூர் ஆமாம் வேர்ல்டு டூர் போகலாமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் எக்ஸாம் சொல்கிறாங்க. எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு ஓகேவா, எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஓகேவா. ஆனால் அவங்க ஒர்க்கை சொல்கிறாங்க. அந்த ஒர்க்கெல்லாம் நான் எங்கே போனாலும் இந்த ஒர்க்கு நடந்துட்டு தான் இருக்கும் சரி, நான் பார்த்துப்பேன். ஆனால் நான் எங்கெல்லாம் போகணும் ஆசைப்படுறேன், இந்த வேர்ல்டு சுற்றி பார்க்கணும் ஆசைப்படுறேன், அந்த வேர்ல்டு மொத்தமாக அவங்க காமிக்கணும், உனக்கு போதுன்ற அளவுக்கு எல்லா ஆஃபர்ஸ் நான் கொடுக்கணும் சரியாக சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அப்படி ஜிம்லேயும் பார்த்துருக்காங்க. நான் கூட பயந்துட்டு எங்கே ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வரப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஸ்டார்டிங்கில் தப்பான பனிஷ்மெண்ட் சொல்லிட்டாங்க. என்ன நினச்சி அந்த பனிஷ்மெண்ட் நினச்சியா சொல்கிறாங்க. அது சொல்லி குழந்தை உன்ன பேர் அப்படி பனிஷ் பண்ணுவேன், அது போய் பனிஷ் பண்ண அது மாதிரிலாம் பனிஷ் பண்ணக்கூடாது, அது ரொம்ப தப்பு அப்படி சொல்கிறாங்க. ஒரு ரொம்ப லவ் பண்ணி ரொம்ப கேர் பண்ணி ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணால் கண்டிப்பாக நான் வந்து அந்த பனிஷ்மெண்ட் கொடுப்பேன். ஆனால் இப்போ எல்லாமே புரிஞ்சுக்காம இருக்கப்போ அப்படி பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்னா என்ன, அதுக்கு பேர் இல்லை அந்த பனிஷ்மெண்ட், அதுக்கு வந்து லவ் இல்லை ஓகேவா, அது வேறு மாதிரி மாறிடும் சொல்கிறாங்க. நான் உன்னை பனிஷ் பண்ணேன் அந்த மாதிரி ஒரு நான் பனிஷ் பண்ண உனக்கு என் மேலே வெறுப்பு தான் ஒரு தவிர லவ் வராது ஓகேவா சொல்கிறாங்க. ஒரு பர்சனை லவ் பண்ண வைக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம்னாலும் போகலாம், ஆனால் இந்த மாதிரி விஷயத்தை பண்ணக்கூடாது சரி, வெறுப்பை மட்டும் சமாளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்பி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரிக்கு எவ்வளோ மெச்சூரிட்டியா எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. எனக்கு இப்போ உன் கண்ணில் இருக்க அந்த லவ் எனக்கு கிடைச்சிருக்குமா சொல்லி அப்படி விஷயத்தை நான் பண்ணியிருந்தேனாக்கா இவ்வளோ விஷயம் எனக்கு கிடைச்சிருக்குமா, நீ இந்த அளவுக்கு லவ் பண்ணி எனக்கு தேடி தூரம் வந்து எனக்கு ஏன் போயிட்டு பேச மாட்டேன்னு கேட்குற அந்த ஃபீலிங்ஸ் அதெல்லாம் ட்ரூவான ஃபீலிங்ஸ் தான் மட்டும் தான் பண்ண முடியும் சரி. இந்த உன் கலருக்கு இப்போ அந்த இவ்வளோ இப்போ நான் உன் கலர் பார்க்குற இந்த லவ் என்னால் பார்த்துருக்க முடியுமா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்த்துருக்காங்க. நம்பிச்சு எவ்வளோ மெச்சூரிட்டான பர்சன் சொல்லிட்டு எனக்கு இந்த லவ்லாம் வேணும் சரி, அது வேண்டாம் அப்படி தான் சொல்கிறாங்க. அது வந்து நம்ம லைஃப்பில் நான் பார்த்ததுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அதுக்கு நிறைய டைம் இருக்குது ஓகேவா சொல்கிறாங்க. அது ரொம்ப பாஸ் ரெண்டு பேரோட ட்ரூ லவ்ல ட்ரூ கேரில் அப்படி வரணும் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நம்ம ஜிம் அப்படின்னு சொல்கிறாங்க யூஆர் த பெஸ்ட் அப்படி சொல்கிறாங்க. அப்படியே நான் பெஸ்ட்டாக சொல்கிறாங்க. எஸ் யூஆர் த பெஸ்ட் நம்ம ஜிம் சொல்கிறாங்க. நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் என்னாச்சு ஏன் ரொம்ப நல்லா இருக்கா சொல்கிறாங்க. சரியா சாப்பிடவே தெரியுமா சொல்கிறாங்க. ஜோம் சாரி சார் நம்ம நான் ஜிம் டேஸ்லாம் வெயிட் பண்ணுறாங்க. வீட்டுக்கு போகலாம்னு கேட்குறாங்க. வீட்டுக்கு ஆகும்னு சொல்கிறாங்க. நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஷர்ட் போட்டு வருவாங்களா கேட்குறாங்க. இவங்க ட்ரெஸ் ஆர்டர் பண்ணுறதா சொல்கிறாங்க.
ஏன் அப்படி கேட்குறாங்க. அங்கே பார்த்து ட்ரெஸ் சொல்கிறாங்க. இல்லை நான் தான் உங்க கூட வேறு பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு இந்த ட்ரெஸ் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. இது சொல்லி நம்பிச்சு இப்போ ட்ரெஸ் ஆர்டர் பண்ணுறாங்க. கோயில் அங்கே ட்ரெஸ் வந்துடுது. நம்பிச்சு பார்க்குறாங்க. இது போட சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்படியே ட்ரெஸ் ஷர்ட் ரூம் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. ஷர்ட் ரூம் பண்ணுறா சொல்கிறாங்க. நீ போய் உள்ள போய் சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. ரூம் இருக்க சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் நான் ஹஸ்பண்ட் தானே ஜிம் சொல்கிறாங்க. நம்பி இருக்கிற மாதிரி இருக்குது. நான் ஹஸ்பண்ட் தான் சொல்கிறாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்னோட ஹஸ்பண்ட் ஜென்டல்மேன் ஓகேவா ஜிம் தான் பார்க்குறேங்க. எனக்கு உங்க முன்னாடி எந்த ஒரு அக்கௌண்ட்டும் இல்லை சார். ஜிம்மில் அப்படியே ஷர்ட் ரூம் பண்ணுறாங்க. நம்பி நம்ம ஜிம்லேயே பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்காரு பார்க்க. ஜிம் நான் ஷர்ட் ரூம் பண்ணிட்டு அந்த ஷர்ட்டை போகிறாங்க. நம்பிக்கிட்ட ஒரு பட்டன்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஜிம் நம்பிக்கிட்ட பார்த்துருக்காங்க. இப்போ ஜிம் நம்பிக்கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் எடுக்கிறாங்க. அந்த டையை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் க்ளோஸ் எடுக்கிறாங்க. இப்போ நம்பிக்கிட்ட போகிறாங்க. ஜிம் போட்டு நம்பிக்கிட்ட ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. நம்பிக்கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே அவரும் பேக் கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ண ரெண்டு பேருமே அங்கே பக்கத்தில் சோஃபாவில் ரைட் ஆகுறாங்க. இப்போ நம்பின்னு பார்க்குறாங்க. ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் அதே கிஸ் பேக் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபீல் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ஒரு காலத்துக்கு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறாரு. போதும் அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு வெயிட் பண்ணவே முடியல. அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்பி பார்க்குறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கிஸ் நீ அப்ரோச் பண்ணதுக்கு சார் நம்பி சொல்கிறாங்க. எனக்கு என்ன இருந்தால் அப்படியே பண்ணுவேன் சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் நான் எதுக்கு பர்மிஷன் கேட்க மாட்டாங்க. பிகாஸ் ஒரு மைண்ட் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. அப்படியா நான் உங்களுக்கு ஆமாம் நீங்கள் என்னோடது நான் உங்களோட சொல்கிறாங்க. ஆமாம் தெரியும் சார் நம்பி சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இப்போ நம்பி பார்த்துருக்காங்க. போகலாமா சொல்கிறாங்க. ஷர்ட்டில் போட்டு விட்றாங்க. இப்போ எங்கே போகிற சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் போகிறோம். ரெஸ்டாரண்ட் போயிட்டு என் பேபி ஃபுல்லாக சாப்பிட்டதுக்கு அப்புறமா வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறாங்க. சரியா சொல்கிறாங்க. இப்போ ரெண்டு பேருக்கு விட வராங்க. பார்த்தா எங்கள் வீட்டு சொல்லுங்க சார் நினச்சிருக்காங்க. என்னடா ஃபைனலாக சொல்கிறாங்க. கம்ப்ளீட் பார்க்குறாங்க. ஃபைனலாக என் ஒய்ஃபை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் சொல்லிட்டு போய் க்ளோஸாக எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அது பார்க்க அழகாக இருக்குது. இப்போ அந்த ஜிம்மில் அவ்வளோ ஷையாகிட்டு இருக்காங்க. ஓ உனக்கு தான் ஷையாகுதா கேட்குறாங்க. ஏன் கேட்குறாங்க. இல்லை மேரேஜ் அன்னைக்கு பார்த்தோம் அன்னைக்கு ஒரு மாதிரி இருந்தா அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த பண்ண சொல்லிட்டு ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. நம்பிச்சு இங்கே பாரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் டேஸ்ட் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்பிச்சு பார்க்குறாங்க. ஏய் என்னோட ஒய்ஃபை டேஸ்ட் பண்ணாதீங்க சரியா சொல்கிறாங்க. சார் நாங்கள் டேஸ்ட் பண்ணல எங்கள் ஃபுட்டு கொஞ்சம் வாங்கி கொடுறா சொல்கிறாங்க. இப்போ நம்பிச்சு பார்க்குறாங்க. அது சொல்லிட்டு நாங்கள் மார்னிங் சாப்பிடவே இல்லைடா சொல்கிறாங்க. நம்பிச்சு பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒன்றும் சாப்பிடலாமா சொல்கிறாங்க. பரவாயில்லையே நீ ஃபஸ்ட் டைம் இந்தளவுக்கு பேசுகிறா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை இது வரைக்கும் நான் உங்களை எங்கள் வீட்டுக்கு இன்வைட் கூட பண்ணல சொல்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் உங்கள் வீடாக பார்க்கல சொல்கிறாங்க. இல்லை அது என் வீடு தான் அப்படி சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் அது என் வீடு இவர் என்னோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அந்த கம்பெனி கூட எங்களுக்கு அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஓ அப்படியே சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம இவங்கள டேஸ்ட் பண்ணுறாங்க. சரி ஓகேவா அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ நம்ஜின் பார்க்குறாங்க. சரி வாங்க எல்லாருமே போகலாம் சொல்லிட்டாங்க. எல்லாருமே வராங்க. வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் வராங்க. இப்போ எல்லாரும் ஃபுட் ஆர்டர் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. எல்லா ஃபுட்டுமே வந்துருக்காங்க. எல்லாம் ஏன்னா எல்லாருமே ஆர்டர் பண்ணிப்பாங்க. அப்படி ரவுண்டாக இருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் எடுக்கிறாங்க. அந்த டேபிள் சுற்றிட்டே இருக்கும் இல்லையா அவங்க தேவையான ஃபுட்டு அவங்க எடுத்துருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நம்ஜின் பிடிச்ச எல்லாமே ஜிம்முக்கு தெரியல அழகாக எடுத்து வைக்கிறாங்க. நம்ஜின் பிடிக்கும்ல ஜிம்மில் எடுத்து வைக்கிறாங்க. இது பார்க்க ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல இந்த பையன் இவ்வளோ மெச்சூரிட்டி ஆகிட்டா நான் பார்த்துருக்கேன். ஏன்டா 3 மந்த்ஸ் இந்த அளவுக்கு மாட்டேன் நான் கேட்குறாங்க. நம்ஜின் பார்க்கிட்டே அதே பேசாதீங்கடா அப்படி அவன் எதனா கோச்சுக்கு போகலாம் சொல்கிறாங்க. டேய் அவன் கோச்சினா நீ கோச்சு போகலையே சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி நம்ம குழந்தைடா அவள் உனக்கு என்ன தெரியும் சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல நம்ஜினா நீ அப்படி பேசுகிறா சொல்லிட்டு என்ன கேட்டிருக்காங்க. இப்போ நம்ஜின் போயிட்டு ஸ்மெல் பண்ணுறாங்க. நம்ம நம்ஜின் ஜிம்முக்கு ஃபுட் எடுத்துக்கிறாங்க. இவங்க பிடிக்குள்ள சொல்லி எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ ஜிம் எடுத்துக்கிறாங்க. இப்போ அவங்க ஜிம் பார்க்குறாங்க. டே இந்த ஃபுட் எடுக்க சொல்கிறாங்க. இல்லைடா அவனுக்கு எனக்கு சீ ஃபுட் பிடிக்காது சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் அவனுக்கு பிடிக்காது எனக்கும் பிடிக்காது சொல்கிறாங்க. பரவாயில்ல இவங்க 2 பேருக்கு ஒரே வேவ்லென்த் தான் சொல்கிறாங்க. ஒரே வேவ்லென்த் ஒரே டேஸ்ட் தான் சொல்கிறாங்க. பரவாயில்லையே சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மில் நல்லா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நம்ஜின் பார்க்குறாங்க. வளர வேண்டிய பையன் நல்லா சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சிவனா பார்க்குறாங்க. உண்மை நம்ஜின் தான் நான் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ மாறிட்டார் அவரு. இப்போ நம்ம ஜிம் சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் பார்க்குறாங்க. சரி ஓகே காய்ஸ் கிளம்பலாமா சொல்கிறாங்க. ஓகே பாய் சொல்லிட்டு அப்படியே எல்லாரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஜிமின் அப்படியே நம்ஜின் மேலே ஷோல்டர் காமிச்சிக்கிறாங்க. ஏன்னா டிரைவர் தான் கார் ட்ரைவ் பண்ணிருக்காங்க. சரி நம்ஜின் பார்க்குறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் எனக்கு இப்போ கேட்டால் எதுவுமே வேண்டாம் நீங்கள் மட்டும் போதும் அப்படி சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் நீங்கள் மட்டும் போதும். இந்த கிரெடிட் கார்டு இந்த லட்சம் எனக்கு ஹவுஸ் எதுவுமே வேண்டாம் நீங்கள் மட்டும் போதும்னு தோணு சொல்கிறாங்க. அப்படியே அவங்க ஹேண்டை பிடிச்சிக்கிட்டே அப்படியே வந்துட்டு நான் இருந்துருவா சொல்கிறாங்க. நம்ஜின் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு அந்த வேர்டு நம்மளுக்கு எது இல்லாமல் வாழ்ந்துடலாம். ஒரு லவ்வபிள் பர்சன் அந்த வேர்டு நம்ம கூட இருக்கிற மாதிரி இல்லையா அப்படி சொல்லிட்டு நம்ஜின் ஜிம் நினச்சிட்டே இருக்காங்க. எனக்கு இவர் மட்டும் போதும் சார் ஜிம் நினைக்கிறாங்க. நம்ஜின் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த வருஷம்லாம் அவர்கிட்ட கேட்கணும். இப்படி ஒரு விஷயம்லாம் அவருக்குள்ள ஃபீல் ஆகும்ன்றதுக்காக இதெல்லாம் பண்ணியிருப்பாரு. ஃபைனலாக அவர் ஆசைப்பட்ட மாதிரி நம்ம பொறுமையாக இருந்தாலும் எல்லாமே நம்ம லைஃப்பில் கிடைக்கல. அது மாதிரி தான் அவர் 3 மந்த் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணதுனால மட்டும்தான் இவ்வளோ அழகான ஒரு லவ் அவர் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம ஜிம்மின் நம்பி 2 பேர் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நம்பி நான் இப்போ சொல்லுங்க உங்களுக்கு என்ன அவங்க கேட்குறாங்க. எனக்கு உண்மை இப்போ ஒரு காஃபி நிறைய சாப்பிட்ருக்காம எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு காஃபி வேணும்னு சொல்கிறாங்க. அப்படியே 2 மினிட்ஸ் ஜிம் ஓடி போயிட்டாங்க. நம்பி பார்க்குறாங்க. அட்லீஸ்ட் உங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கோ. இல்லை வேண்டாம் ஜிம் ஓடி போயிட்டாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிம் போய்ட்டு காஃபி போட ஆரம்பிக்கிறாங்க. என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன வேணுமா சொல்கிறது ரொம்ப கேட்குது. தேவையில்லை ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டு பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. நம்பிச்சு உள்ள வராங்களோ வந்துட்டு ஜிம்மு பேக் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு அது ஹாப்பி ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது. நம்பியும் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. என்னோட ஒய்ஃபு பேக் பண்ணுறா தப்பா கேட்குறாங்க. இல்லை தப்பு இல்லை ஆனால் எனக்கு தான் ஷையாக இருக்க சொல்கிறாங்க. அப்படியா அது நம்பி சொல்லிருக்காங்க. எங்கே கொஞ்சம் ஷையான பேச காமி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவர் ஃபேஸ்ஃபுல்லாக அவ்வளோ பிரிட்டிஷாக இருக்குது. நம்பி பார்க்குறாங்க. அவ்வளோ க்யூட்டாக இருக்காரு. வந்து பாரு நீ கொஞ்சம் இந்த ஷைனஸ்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண சரியா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க
சொல்றாங்க எனக்கு நீ எக்ஸாம் முடிக்கிற வரைக்கும் நான் கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கணும்ல சொல்றாங்க. ஜிமின் பாக்குறாங்க என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. ஆமா நான் கொஞ்சம் எனக்கு கண்ட்ரோலா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ஜின் சொல்றாங்க. ஜிம் கூட ஸ்மெல் பண்றாங்க. ஃபைனலா இந்த பக்கம் நம்ஜின் தர ஃபுட்டெல்லாம் ஜிம் தான் காஃபி போட்டு முடிச்சிடறாங்க. 2 பேரும் குடிக்கிறாங்க. ஜிம் பாக்குறாங்க. அப்புறம் சொல்றாங்க எனக்கு எக்ஸாம் வரப்போகுது நம்ஜின் கொஞ்சம் சொல்லி தரீங்களா சொல்றாங்க. நான் சொல்லி தரேன் வேற சொல்லி தருவா என்ன டவுட் தானே சொல்லி தரேன் ஓகே நல்லா ஸ்கோர் பண்ணு பேபி ஓகே சொல்றாங்க. கண்டிப்பா சொல்றாங்க. அப்புறம் ஒரு மெய்டு அரேஞ்ச் பண்றா சொல்றாங்க. எதுக்கு நம்ஜின் சொல்றாங்க. அது 1 மந்த்துக்கு அவங்க ஃபுட் வந்து குக் பண்ணுற சொல்றாங்க. இல்லை நானே சொல்றாங்க இல்லை வேண்டாம் எனக்கு உனக்கு எக்ஸாம் வருது நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும் நல்லா ஸ்கோர் பண்ணணும் சரியா அந்த ரீசன் நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ சொல்றாங்க. அப்படியா சொல்றாங்க. உங்களுக்கு ஹேண்ட்மேட் ஃபுட் தானே பிடிக்கும் சரியா எனக்கு பிடிக்கும் தான் ஆனால் 1 மந்த் ஒரு ப்ராப்ளம் இல்லை ஓகே சொல்றாங்க. அப்படி அங்கே நம்ம வீட்டில் ஒர்க் பண்ணுறாங்க அம்மாட்ட சொல்லி அவங்க அனுப்ப சொல்கிறேன் எனக்கு ஆண்டிகளை ஃபுட்டு குக் பண்ணுவாங்க சரியா சொல்கிறாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போய்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நம்ம 2 பேரும் வந்துட்டு ஒரே மாதிரி ட்ரெஸ் அங்கே இருக்கணும் அவங்க நைட் பைஜாமா மாதிரி அதை போட்டுக்கிட்டு அங்கே கேஷுவல் ட்ரெஸ் வீட்டில் போகிற மாதிரி நடக்கா சொல்கிறாங்க. 2 பேர் மேட்சை போட்டுக்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது டே வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ஜின் பார்க்குறாங்க சரி ஓகேவா படிக்கலாம் சொல்லிட்டாங்க. ஜிம்மில் உட்காராங்க நம்ஜின் சொல்லி தர ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க உங்களுக்கு எப்படி இவ்வளோ தெரியுது சொல்கிறாங்க. அதுவா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது படிச்சேன்னு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஜிம் சொல்லி நம்ஜின் சொல்லி தராங்க. ஜிம் அழகாக படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே 1 மந்த் ஆகுதுடா நம்ம ஜிம் வந்து எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. இந்த 1 மந்த் ஜிம் நல்லா படிச்சிருப்பாரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க நம்ஜினா அன்னைக்கு எனக்கு நல்லா எழுதிடும் நல்லா தான் எழுதி ஜிம் இதான் நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டே சொல்கிறாங்க. எந்த நர்வஸாக இருக்குது சொல்கிறாங்க. நர்வஸ்லாம் கூட இருக்குது சொல்கிறாங்க. அது எனக்கு நர்வஸாக இருக்குது சொல்கிறாங்க. நர்வஸ் ஆகக்கூடாது நம்ஜின் சொல்கிறாங்க. சரி பின்ன சொல்கிறாங்க. நம்ஜின் ஒரு சின்னதாக கூட ஜிம்மில் ஒரு டிஸ்க் கூட எடுத்துக்க மாட்டார். எனக்கு அவ்வளோ இதாக பார்த்துருப்பாரு அவர் டிஸ்டாக கூட சொல்லிட்டு அவ்வளோ பார்த்துருப்பாரு. ஜிம் பார்க்குறாங்க நம்ஜினா எனக்கு ரொம்ப ஆர்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்லா நான் எக்ஸாம் எழுதணும் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணணும் கடவுளே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார் ஜிம் தான் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நம்ஜின் பார்க்குறாங்க 4 பேர் சொல்கிறாங்க தேங்க்யூ ஜிம் போயிடாங்க. பார்க்குறாங்க ஒய்ஃபை கொண்டு வந்து இந்த அளவுக்கு இங்கே குட்டி வந்து விட அளவுக்கு வந்துருச்சா சொல்கிறாங்க. ஏன்டா கேட்குறாங்க இல்லாமல் பிஸ்னஸ் அப்படி சொல்லிட்டு பிஸ்னஸ் சுற்றிட்டு இருப்பேன் இப்போ டெய்லி காலேஜ் பிக் பண்ணுறது நான் ட்ராப் பண்ணுறது நான் சொல்லி கேட்குறாங்க. ஏன்டா எனக்கு அவன் தானே ஃபஸ்ட்டு தான் அப்புறம் தான் பிஸ்னஸ் தான் சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க பரவாயில்ல நடத்து அப்படி சொல்லிட்டு போயிட்டு இந்த பக்கம் நம்பிச்சு அழகாக ஜிம்மை கூட்டி போயிட்டாங்க. எக்ஸாம் நல்லபடியே போயிருக்கும். ஜிம் பார்க்குறாங்க ஃபைனல் எக்ஸாம் முடிஞ்சிச்சு. ஜிம் தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நம்பிச்சு பார்க்குறாங்க சார் ஓகே எனக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. அதை சொல்லிட்டாங்க. இப்போ நம்பிச்சுட்டு ஒரு கால் வரும் செகண்ட் இருடா அம்மா சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க. ஹலோம்மா சொல்கிறாங்க. நம்பிச்சு எனக்கு பாரு இது வரைக்கும் உனக்கு ஜிம்முக்கும் மேரேஜ் ஆனது ஒரு டைம் கூட ஃபேமிலி டின்னர் நீங்கள் சாப்பிடடா நீங்கள் இன்னைக்கு வாங்கடா ஃபேமிலி டின்னர் இருக்குது சொல்கிறாங்க. எல்லாருமே உங்களோட கசின் சிஸ்டர் எல்லாம் வராங்க சரியா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. சரிம்மா சொல்லிட்டு நம்பிச்சு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க என்ன நம்பிச்சு நான் சொல்கிறாங்க இன்னைக்கு நம்ம ஃபேமிலி டின்னர் போகணும் சொல்கிறாங்க. ஃபேமிலி டின்னரா அங்கே நிறைய பேர் இருப்பாங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குமே சொல்கிறாங்க. நான் இருக்கு உனக்கு என்ன கேட்குறாங்க. எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு நம்பிச்சுடா எனக்கு பயமாக இருக்கும் உனக்கு தெரியும்ல நான் பார்க்க சுட்டியாக நாட்டித்தனமாக இருப்பேன்னா எனக்கு நிறைய பேர் இருந்தாங்கன்னா ரொம்ப நர்வஸ் ஆகிடும் எனக்கு ரொம்ப க்ரௌடான அலர்ஜி சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் எனக்கு தான் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்லாம் பிரச்சனை கிடையாது நான் பாட்டுக்கு பப்ளிக் சுற்றுறது ஷாப்பிங் மால் போகிறது அதெல்லாம் வேறு ஆனால் நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் வீட்டுக்குள்ள வந்துட்டு நிறைய பேர் எனக்கு ஒரு மாதிரி இருக்குமே சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க நான் இருக்கிற பொண்ணு இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ ஃபைனில் ஜிம் நம்ஜின் ரெடி பண்ணிட்டு அடிட்டு வராங்க. ரொம்ப அழகாக இருக்காங்க 2 பேருமே. நம்ஜின் நம்ம பார்க்குறாங்க நம்ஜின் ஜிம் வந்துட்டீங்களா சொல்கிறாங்க. வந்துட்டோம் சொல்கிறாங்க. பஸ் பண்ணுங்க ஆண்டி சொல்கிறாங்க. நல்லா இருப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ஜின் அம்மா கேட்குறாங்க இந்த பையனை எப்படி நான் நம்ஜினை பார்த்துருப்பான் போல எனக்கு அந்த பையன் சின்ன பையனாக தெரியலாம். செகண்ட் இவனுக்கு வந்து ஃபேமிலி ஒர்க்லாம் கண்டிப்பாக அந்த ஹவுஸ் ஹோல்டிங் திங்ஸ்லாம் வராதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நம்ஜின் பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க எனக்கு அந்த 1 மந்த் இந்த பையன் ஆண்டி சொல்லியிருப்பாங்க இந்த பையன் இந்த ஒர்க்கும் பண்ணல படிக்கிறான் அவ்வளோதான் சொல்லிட்டு அதை வச்சு இந்த ஆண்டி வந்து கெஸ் பண்ணுறாங்க. இந்த பையன் எப்படி தான் ஜிம் நம்ஜின் பார்த்துக்கிறான்னு தெரியல. இந்த நம்ஜின் எப்படி ஒரு பையன் வந்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொன்னோன்னு எனக்கு தெரியல சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ அந்த வீட்டில் ஒரு கிராண்ட்மா இருக்காங்க. அதான் நான் நம்பிச்சுட்டு கிராண்ட்மா தான் அவங்க என்ன சொல்றாங்க எனக்கு பாருப்பா ஜிம்னு சொல்றாங்க. நான் சொல்றேன் கிராணி சொல்றாங்க நீ இந்த வீட்டுக்கு வந்துட்டு சனிலாம் வந்திருக்க அது ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் டின்னர் ஸோ நீ தான் எனக்கு சர்வ் பண்ணணும் சொல்றாங்க. நானும் ஜிம் பார்த்துருக்காங்க நீ தான் சொல்றாங்க நம்பிச்சு பார்க்க கிராண்ட்மா அவன் சொல்றாங்க. இல்லை நம்பிச்சு இது வந்துட்டு நம்ம ஃபேமிலியோட கல்ச்சர் ஓகேவா சொல்றாங்க. ஜிம்மே ஓகே நம்பிச்சு நான் பார்த்துக்கிறேன் சொல்றாங்க. நீ நான் பார்த்துக்கிறேன் ஜிம் சொல்றாங்க. இப்போ நம்பிச்சு நம்ம பார்க்குறாங்க. ஐயோ இந்த பையனை சொதப்பிட்டு போறான் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நம்பிச்சு நம்ம நம்பிச்சு பார்த்து கேட்குறாங்க டே இவனுக்கு சொல்றாங்க. இப்போ நம்பிச்சு பார்க்குறாங்க அவன் பார்த்துப்பான் சொல்றாங்க. இதை அவன் பார்த்துப்பான் அவசரம் பார்த்துட்டு இருக்காங்க. நம்பிச்சு எப்போ பார்க்குறாங்க. ஐயோ யாருக்கும் கோவம் வராமல் நடந்துட்டா சரி சொல்றாங்க. எனக்கு இங்கே நிறைய பேர் எல்டர்ஸாக இருக்காங்க அந்த ரீசன் இல்லை. இப்போ ஜிம் பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப அழகாக ரெஸ்பெக்டா அந்த பவுல் அழகாக எல்லாருக்கும் சூப்பு தூக்கிதான் இருக்கட்டும் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்ணுறாங்க. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க உண்மையாகவே இந்த பையனான்னு சொல்லிட்டு எனக்கு கேள்விப்பட்டிருப்பாங்க எல்லாருமே. இப்போ ஒரு பொண்ணு இருக்கா அந்த பொண்ணு பேர்ட்டி நான் அந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்கா நம்பிச்சு அங்கே சொல்கிறாங்க. நம்பிச்சு பார்க்குறேன் என்னம்மா சொல்கிறேன். இல்லை நான் அந்த பையனை பற்றி கேள்விப்பட்டேன் ஒய்ஃப் பற்றி சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சு பார்க்குறாங்க அவன் பேர் பார் ஜிமின் ஓகே அவன் பேர் ஜிமின் ஓகேவா ஜிமினை கூப்பிட்டு அந்த பையன் இந்த பையன் சொல்ல தான் நேம் இருக்குது அப்படி சொல்லிட்டாங்க. இது கேட்குறதுக்கு ஒரு மாதிரி எடுத்து நம்பிச்சு எந்த ஒரு பர்சன் ஃபேமிலி பர்சன் ஹார்ட் பண்ணுற மாதிரி பேச மாட்டாங்க. அப்படி சொல்லவும் எனக்கு தன்னோட ஒய்ஃப் யாரும் ரெஸ்பெக்டாக பேசலாம் ஒரு கோவம் இல்லை. இப்போ நம்ம அந்த பொண்ணு சொல்கிறா சாரி ஆனால் இவங்க ரொம்ப சாசியாக இருப்பாங்க ரொம்ப நாட்டியமாக கேள்விப்பட்டேன்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க ஒருத்தவங்க நாட்டியம் இருந்தாக்கா மற்ற திங்ஸாக தெரியாது அர்த்தமாக என்ன சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஹீஸ் த பர்ஃபெக்ட் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவங்கள பார்த்துருக்காங்க என்ன சொல்லிட்டு நம்பிச்சு பார்க்குறேன் நம்பிச்சு உண்மையாகவே இது ஜிமின் தானே சொல்கிறாங்க. ஆமாம் ஐயோ உங்களுக்கு டவுட்டு கேட்குறாங்க.
இல்லடா அது அவங்க அப்பா அம்மா சொன்னதுக்கும் உங்க அப்பா கூட சொல்லிட்டாங்க. இப்போ நம்பிச்சு உங்க அப்பா அம்மா பாக்குறாங்க. உங்க அப்பா ஜிம்லேயே தான் பாத்துட்டு இருக்காரு. எனக்கு ஜிம் ஒவ்வொன்றும் பார்த்து பண்ற எல்லாருக்கும் ரெஸ்பெக்டா எல்லாருமே அழகா சோப் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க ஏதாவது சாப்பிடுங்க ஜிம்னு சொல்றாங்க. இப்போதான் நம்பிச்சு நம்ம அவங்க பிளேட்டே பாக்குறாங்க. அவங்க பிளேட்டு ஃபுல்லா ஆயிடுச்சு. ஜிம் எல்லாருக்கும் கரெக்டா அவங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நம்பிச்சு நம்ம பாக்குறாங்க. ஏன்ப்பா ஜிம் உனக்கு இதெல்லாம் எப்போ தெரியும் கேட்குறாங்க. ஜிம் பாக்குறாங்க. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தான் ஆண்டி சொல்றாங்க. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஆமா எனக்கு என் நம்பிச்சு தான் சொல்லி கொடுத்தாங்க. நான் கூட லேர்ன் பண்ணிக்கிட்டேன் ஜிம் சொல்றாங்க. இப்போ நம்பிச்சிருக்கு எனக்கு இவ்வளவுக்கு நம்பிச்சு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பா இல்லையா, அதுக்கப்புறம் இவ்வளோ கத்துருக்காரு. இப்போ நம்பிச்சு பாக்குறாங்க. அது சொல்றாங்க என் ஹஸ்பண்ட் எனக்கு லேர்ன் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் கத்துக்கிட்டேன் ஜிம் சொல்றாங்க. நம்பிச்சு கூட ப்ரௌடா இருக்கு. நம்பிச்சு பாக்குறேங்கம்மா நான் ஜஸ்ட் சொன்னேம்மா, ஆனா அவனே அது கத்துக்கிட்டான் இன்ட்ரெஸ்டா அவனே பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமா நம்பிச்சுன்னு சொல்றாங்க. ஆமா சொல்றாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்களுக்கு பரவாயில்லையே போய் மெச்சூரிட்டியா இருப்பான்னு சொல்லிட்டு அப்படின்னா என்ன சொல்றாங்க. நல்லா பாத்துப்பாமா 1 month தான் இருக்காங்க. ஆண்டி வந்து குக் பண்ண சொன்னாக்க ஜிவனுக்கு எக்ஸாம் போயிருந்துச்சுமா ஃபோக்கஸ் பண்ண ரீசனுக்காக மட்டும் தான். எனக்கு ரொம்ப டிஸ்டாக் ஆகுறான். வீட்டில் எல்லா ஒர்க்கும் நான் அவனே பண்றானா அதனாலதான் சொல்றாங்க. அப்படின்னா வீட்டில் வேற யாரும் நாங்கள் வச்சுக்கலாமா, நாங்கள் 2 பேர் மட்டும் தான். அந்த இருந்தாலுமே எல்லா ஒர்க்கும் பண்ணுமா, நாங்கள் ஹெல்ப் கூட பண்ண மாட்டேன், எனக்கு டைம் இருக்காது, சின்னது மேனேஜ் பண்ணிப்போம் அப்படி சொல்றாங்க. அவங்க மாதிரி உண்மையாக நம்பி நீ சொல்றேன்னுக்கு ஆமாம்மா என்னோட ஒய்ஃப் இஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஜிம் சொல்றேன் நான் நம்பி சொல்றேன் ப்ரௌடா. அது பார்க்குறது நம்பி பார்க்க ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்பா பார்க்கணும் பற்றி எதுவுமே சொல்லுவானே சொல்றாங்க. ஜிம் பார்க்குறேங்க. அது உண்மைதான் அங்கிள், நான் வீட்டில் அப்படியே இருந்தேன்னு சொல்ல மாட்டேன். இது 2 ஃபேமிலியில் என்னோட வீடு இல்லை, என்னோட வீட்டு நான் தானே பார்த்துக்கணும்னு சொல்றாங்க. அவள் தான் நம்பிடாம அப்படியே ஒரு மாதிரி வரைஞ்சு போயிடுறாங்க. அது ஹாப்பினஸ் அவங்க சொல்லவே இல்லை. என்ன சொல்றாங்க. ஆமாண்டி என்னோட வீட்டு நான் தானே பார்த்துக்கணும், அது என்னோட அம்மாவோட வீடு, அங்கே என்னோட அம்மா இருக்காங்க பார்த்துக்கிறதுக்கு. ஓகே நாங்கள் நிறைய வீடாண்டி எல்லாமே இருக்காங்க, ஆனால் எங்கள் வீட்டு நான் தானே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. பரவாயில்ல நம்பிச்சுன்னு சொல்றாங்க. என்னம்மா சொல்றாங்க. அவங்க ப்ரௌடா ஃபீல் பண்றாரு. ப்ரௌடா பார்த்துட்டு இருக்காங்க. எப்படியே சொல்றாங்க வேற லெவல் ரசம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்பின்னு பாக்குறாங்க. சரி இப்போ நான் சோப் பண்ண சொல்லி என்ன பண்றதுக்காமா என் ஒய்ஃப் எல்லாரும் சோப் பண்ணிட்டாங்க, நான் என் ஒய்ஃபுக்கு சோப் பண்ண சொல்லிட்டு அவர் அழகாக ஃபுட்டெல்லாம் சோப் பண்ண ஜிம்முக்கு ஜிம் நம்பிச்சு சோப் பண்ணிட்டாங்க. 2 பேரும் மறுபடியும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே ஜிம்ல நல்லா பேசுறாங்க. ஜிம்ல எல்லாருமே அழகா ஆன்சர் பண்றாங்க. இப்போ நண்பர் பாக்குறாங்க. பரவாயில்ல நம்ம ஜிம்மோட ஒய்ஃப் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்காங்க சொல்றாங்க. அப்படியே நண்பா சொல்றாங்க. ஆமா சொல்றாங்க. இதுக்கு உங்க ஏஜ் கேப்லாம் இருக்கு அப்படின்னு கூட இவ்வளவு சொல்றாங்க. இது நமக்கு நண்பா இருக்கு ஏஜ் கேப்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாக்க நம்ம ஏஜ்ல ஒரு விஷயம் இல்லை சொல்றாங்க. அப்படி ஆமா சொல்றாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்போ ஃபைனலா சாப்பிட்டு முடிச்சிடறாங்க. நம்பிச்சு அப்படி பாக்குறாங்க. சரி ஓகே தான் சொல்லி கொடுக்குறாங்க. என்ன பாசல் கேட்கறாங்க. அப்படியே ஹனிமூன் டிக்கெட் சொல்றாங்க. ஜிம்முக்கு நம்பிச்சு ஆக்கூட இருக்கு. இது ஹனிமூன் டிக்கெட் அது பார்த்துருக்காங்க. ஆமா இதுக்காக டின்னர் வச்ச ஓகேவா எனக்கு எக்ஸாம் முடிச்சிரு ஜிம்முக்கு இப்போ நீங்க ஹனிமூன் போலாம் தான் சொல்றாங்க. மேரேஜ் 6 months ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. நம்பிச்சும் சொல்றாங்க. ஜிம் தான் வெயிட் பண்ண சொல்றாங்கப்பா. இப்போ போய் சொல்றாங்க பாரு வாங்கிக்கோங்க சொல்றாங்க. நம்பி நிமிஷம் ஓகே வாங்கிக்கிறாங்க. இப்போ ஜிம் நம்பிச்சும் பாய் சொல்லிட்டு கார் வந்துருக்காங்க. ஜிம் அமைதியா இருக்காங்க. என்னாச்சு கேட்குறாங்க. இல்லை எதுக்காக அந்த டிக்கெட் வாங்கினீங்க வேஸ்ட் தானே அப்படின்னு சொல்றாங்க. வேற யார்ட்டா கொடுத்தா கூட யூஸ் பண்ணாங்களோ சொல்றாங்க. நம்ம யூஸ் பண்ணா சொல்றாங்க. நம்மளே சொல்றாங்க பாரு நம்ம ஒரு கண்ட்ரிக்கு போறோம் முடிவு பண்ணிக்கலாம். ஆமா அதில் ஒன் ஆஃப் த கண்ட்ரி தான் இது சொல்றாங்க. அப்படி ஆமா அந்த கண்ட்ரிக்கு போறப்ப நம்ம மணி யூஸ் பண்ண தேவையில்லை, இந்த மணி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அட ஆமால ஆமா சொல்றாங்க. ஜிம் பாக்குறாங்க. ஆமா நம்பிடுற கரெக்ட் நமக்கு மணி கொஞ்சம் மிச்சம் பண்ணலாம்லாம் சொல்றாங்க. ஆமா நம்பி ஜிம் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கப்பல் பர்ஃபெக்டா மாறிட்டாங்க. கரெக்டா ஜிம் சொல்றாங்க. இப்போ நம்பி பாக்குறேன். சரி ஓகே பேக் பண்ணலாமா சொல்றாங்க. ஆனால் டயர்டா இருக்கே நான் பேக் பண்றேன் பாஸ் நம்பி எல்லாத்தையும் பேக் பண்றாங்க. போலாம் சொல்றாங்க. இப்போ ஒரு மேப் மாதிரி வச்சிருக்காங்க. எங்கெல்லாம் ஜிம் போகணும்னு ஆசைப்பட்டிருக்காங்களோ அது நம்பிச்சு வந்து மேப் வந்து வச்சிருக்காங்க, மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. போலாம் மேம் சொல்றாங்க. ஒவ்வொரு கண்ட்ரியா போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு இயர்ஸ் போயிட்டே இருக்குடா. ஆல்மோஸ்ட் 2 years ஆயிருக்கு ஜிம் நம்பிச்சிடும். அவர் ஜிம் போகணும்னு நினைச்ச அந்த பிளேஸ்க்கு எல்லாருமே. ஆனா அங்கே போறதுக்கு நிறைய சிக்னஸ் தான் வந்திருக்கும். ஜிம்முக்கா இருக்கட்டும் நம்பிக்கா இருக்கட்டும் நிறைய சிக்னஸ் வந்திருக்கும் உங்களுக்கு. எனக்கு நியூ கண்ட்ரி ஒவ்வொரு கண்ட்ரி அந்த ஃபுட்டு அது எல்லாத்தையும் நிறைய விஷயங்கள் மாறி இருக்கும். ஆனா அப்படி இருந்து கூட நம்பிச்சு வந்து அதில் ஒவ்வொரு டைம் கூட வந்துட்டு அந்த டிஸ்கண்டினியூ பண்ண நினைச்சதே இல்லை. அந்த கண்டினியூ அந்த ட்ரிப் வந்து இது பண்ணிப்பாரு தவிர வந்துட்டு எங்கேயுமே அந்த ட்ரிப் வித்ரா பண்ணவே இல்லையே, ட்ராப் பண்ணல. ஏன் இப்படி ரீசனாக்க நம்ம ஜிம்முக்கு பிடிச்சது யாராவது ஃபுல்ஃபில் பண்ணி வைக்கிறது. ஜிம்னு சொல்லி உனக்கு இடத்துக்கு வேலை இல்லை நம்பிச்சுன்னா போதும் வீட்டுக்கு போகலாம் சொல்லி சொல்லியிருப்பாங்க. இல்லை இல்லை உனக்கு பிடிச்ச பிளேஸ் எடுத்து பார்த்துட்டாலும் ஒவ்வொரு பிளேஸ்க்கு வரப்போ உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்கும். சென்ட்ரல் உங்களுக்கு அங்கே அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சில ப்ராப்ளம் வரும். அதை வந்து அவங்க மேனேஜ் பண்ணிக்கிட்டே ரொம்ப அழகாக சுற்றி முடிச்சிருப்பாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நம்ம ஃபைனலாக பார்த்து முடிச்சிட்டோம் சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க ஒரு எவரெஸ்ட் மலையில் நின்றுட்டுருக்காங்க. இந்த எவரெஸ்ட் மலை தான் அவங்க லாஸ்ட்டாக அவங்க பார்க்கணும்னு நினைச்சது. ஜிம் பார்க்குறாங்க. நம்பிச்சுனா நீ நானும் சொல்லிட்டாங்க. ஆமாம் 2 years நான் அவங்க கூட சேர்ந்து இந்த வேர்ல்டு சுற்றி பார்த்துன்னு தெரியும். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கப்புறம் இந்த வேர்ல்டு பார்க்க எதுவுமே கொடுத்தாலும் சொல்லிட்டாங்க. இல்லை இதுக்கப்புறம் பார்க்க நிறைய இருக்கு. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் இதுக்கப்புறம் நீ நானும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா எனக்கு அந்த ஒரு லைஃப் அந்த வேர்ல்டுக்குள்ள போகணும்னு சொல்லிட்டாங்க. ஓ அது நம்ம போக போகிறோம். ஆனால் இந்த வேர்ல்டில் உனக்கு பிடிச்ச மாதிரி சொல்லிட்டேன். எல்லாருமே பார்த்துட்டேன். எல்லாத்துக்கும் மெமரிஸாக நிறைய கிரியேட் பண்ணிட்டேன். ஈவன் நம்ம குழந்தைங்களுக்கு காட்டுறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகல. எனக்கு அவங்க ஒவ்வொன்றும் பார்த்து அது ஒவ்வொரு ஸ்டோரியும் சொல்ல ஆரம்பிச்சாலே நமக்கு பாதி லைஃபே போயிடும் சொல்கிறாங்க. ஆமாம் அந்தளவுக்கு இருக்குது. எனக்கு அவ்வளோ பிளேஸ் போயிருப்பாங்க. எல்லாத்தையும் மெமரியை ரெக்கார்டே பண்ணிட்டாங்க. ரொம்ப அழகாக ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க 2 பேரும். சரி நம்பி பார்க்கணும்னு சொல்லவா நானே ஒரு அழகான லைஃப் வாழ்ந்துருக்கேன் 2 yearsல. நிறைய இடத்துல மிஸ்ஸுக்காக இருக்கும். நீ எனக்கு கேர் பண்ணிட்டு தான் இருக்கும், நானும் கேர் பண்ணிட்டு தான் இருக்கும். சம்டைம்ஸ் பயந்து போயிடும். நம்பிச்சுன்னா போயிடலாம் வேண்டாம்லாம் சொல்லலை. அவ்வளோ கேர் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் எனக்கு நீ தான் வேணும்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு போகலான்னு ஆசை அப்படி பயப்படுவேன். அந்த லவ் அந்த கேர் அதில் தான் எனக்கு ரொம்ப மூழ்கி போயிட்டேன் தெரியுமா அப்படி நம்பி சொல்கிறாங்க. எனக்கு ஏதோ இந்த வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சிட மாதிரி இருக்க சொல்கிறாங்க.
அப்படி இல்லை நம்பிச்சுட்டானே நிறைய நம்ம வாழணும்னு சொல்கிறாங்க. சரி சரி சொல்லிட்டு நம்பின்னு சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. எனக்கு இங்கே ஒரு விஷயம் இருக்குது சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. கடவுளை இங்கே பாருங்க, என்ன என்னோட ஹஸ்பண்ட் நம்பிச்சு மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கணும்னு சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறேன். ஜிம்மி என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. இல்லை உங்களை மாதிரியே தன்னோட ஒய்ஃபோட ட்ரீம் ஆஃப் லவ் பண்ணுற ஒரு பர்சன் எல்லாருக்கும் கிடைக்கணும். அந்த ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் அந்த ஸ்ட்ரென்த் இருக்குமான்னு தெரியாது. ஆனாலும் அட்லீஸ்ட் அதில் ஒரு சின்ன சின்ன ட்ரீம் இருக்கு இல்லையா, அதை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணி வைக்கணும். அட்லீஸ்ட் அதை லவ் பண்ணணும். அதை அவங்களுக்கு ஒரு விஷயமா நான் வைக்கிறேன் சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இந்த வேர்ல்டுலேயே ஒரு லவ்ஃபுல் பர்சன் கிடைச்சிருக்காங்க. இந்த ஒரு சுச்சுவேஷன் நம்பியை தொலைச்சிடக்கூடாது ஜிம் நினைக்கிறாங்க. நம்பின்னு பார்க்குறாங்க. நான் என்னை தொலைக்க முடியாது, நானும் உன்னை தொலைக்க விடவும் மாட்டேன் சரியா. நீ எனக்குள்ளே இருக்க, நான் உனக்குள்ளே இருக்க. அந்த 2 years நம்ம லவ் வந்துட்டு மோர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நீ இல்லாமல் நானும் 4 மணியும் இருக்க முடியாது சரியா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்கு. ஆமாம் சார் ஜிம் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பி, லவ் யூ டூ சொல்கிறாங்க. சரி ஓகே வீட்டுக்கு போலாமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறாங்க. 2 days ஆஃப்டர் தானே ரீச் ஆகுறாங்க. எனக்கு அவங்க எந்த ஒரு பிளேஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ 2 days ஆஃப்டர் கொரியா ஏர்போர்ட் காமிக்கிறாங்க. இந்த நம்பியோட பேரண்ட்ஸ் ஜிம்மோட பேரண்ட்ஸ் சொல்லிருக்காங்க. ஜிம் நம்பின்னு சொல்கிறாங்க. அம்மா அப்பா சொல்கிறாங்க. எங்கப்பா போயிட்டீங்கன்னு கேட்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க. எப்பா ஜிம்முக்கு எப்படிலாம் ஒரு விஷயத்துக்கு ஜாப் கேட்குறாங்க. அம்மா அதே சொல்கிறாங்க. நான் ஏதோ ஜஸ்ட் ஒரு நாட்டியாக இருக்க ஏதோ கொஞ்சம் சேட்டப் பண்ணுறேன்னு நினச்சேன். ஆனால் ஓகே எப்படிலாம் ஜிம் சொல்கிறாங்க. நம்பிடாவே அப்பா பார்க்குறாங்க. என்னடா இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்பா அது சொல்கிறாங்க. ரொம்ப ப்ரௌடாக இருக்குடா, உன்ன மாதிரி பர்சன் எல்லாருக்குமே கண்டிப்பாக கிடைக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம் இருக்கும். அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. பாருங்கள் நீங்கள் உங்கள் ட்ரீமாக அச்சீவ் பண்ணிட்டீங்க. 2 years ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் எங்களுக்கு இப்போ எங்களோட விஷயம் கேட்குறீங்களான்னு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறாங்க. எங்களுக்கு ஒரு கிராண்ட் சைடு கொடுக்கலாம்லாம் சொல்கிறாங்க. அதை நம்பி பார்க்குறோம்மா அவன் சின்ன பையன்மா சொல்லிட்டு உன் ஒய்ஃபை தான் சின்ன பையனாக இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆட்டி சீக்கிரமாக கொடுத்துருவோம் சொல்கிறாங்க. ஏந்துக்காம நாங்கள் சீக்கிரமாக கொடுத்துருவோம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு நம்பி மாதிரி இருக்குது ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆமாம் நம்பிடா ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ மாறி இருக்கு. இப்போ ஜிம் பார்க்குறோம்மா அப்பா சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் எப்போவுமே லைஃப்பில் எனக்கு பெஸ்ட்டாக தான் கொடுப்பீங்க எல்லாமே. நீங்கள் கொடுத்ததே அந்த பெஸ்ட் கிஃப்ட்னா அது நம்பிச்சு தான் சொல்கிறாங்க. ஏன்னுக்கு ஆமாம் நீங்கள் எனக்கு கொடுத்த கிஃப்ட்லேயும் பெஸ்ட் கிஃப்ட்னா நம்பிச்சு தான் சொல்கிறாங்க. இப்போ நம்பிக்கு ரொம்ப ஹாப்பி, ப்ரௌடாக பார்த்துருக்காங்க. நம்பி அப்பா அம்மா அதோட ஹாப்பி. எனக்கு அதோட சன்னிலா தன்னோட பையனை பற்றி இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பி ரொம்ப ப்ரீஷியஸ். அந்த வேர்ல்டு எனக்கு நம்பியோட தாண்டி வேறு எந்த ஒரு கிஃப்ட்டுமே வேண்டாம் லைஃப்பில் சொல்கிறாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீ ஹாப்பியாக ஜிம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கமா சார். இது போதும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நம்பிட்டு பார்க்குறாங்க. சரி வீட்டுக்கு போகலாமா சொல்லிட்டாங்க. இவங்கள பார்க்குறாங்க. சரி ஓகே குட் நியூஸ் சொல்லுங்கள் அப்போ தான் வீட்டுக்கு வருவோம் சொல்கிறாங்க. சரி சரி ஜிம் நம்பிட்டு போயிடுறாங்க. இப்போ 1 week ஆஃப்டர் தான்டா ஜிம் வந்துட்டு பார்க்க நம்பிலாம் வீட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு நீட்டாக. ஏன்னா 2 years வீடு லாக் ஆகிருக்குல்ல, அதனால் இதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுல போதும் போது ஆகிட்டு சொல்கிறாங்க. நான் தான் சொன்னேன் ஆள் வச்சு பண்ணிக்கலாம் சொல்லிட்டு நீ தான் வேணும்னு சொல்லிட்டு இல்லை நம்பிட்டு ஆள் வச்சு இதுக்கு பண்ணிட்டு நம்மளே பண்ணலாம் சரியா சொல்கிறேன். இப்போ ஃபுல்லாக இவங்க 2 பேரும் க்ளீன் பண்ணியிருக்காங்க வீட்டை. அழகாக இருக்கு பார்க்குறாங்க. அப்பாடா இப்போ தான் வீடு பழைய மாதிரி நார்மலாக இருக்கு பார்க்க சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே இன்னைக்கு ஆஃபீஸ் போகணும்லாம் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டே காலேஜ் ஜிம் சொல்கிறாங்க. போகணும்னு சொல்கிறாங்க. டயர்டாக இருக்கா அப்படி கேட்குறாங்க. இல்லை டயர்டாக இல்லை நான் கிளம்புறேன் சொல்கிறாங்க. ஜிம் தான் நம்பிட்டு ட்ரெஸ்லாம் அழகாக வேர் பண்ணி விடுறாங்க. நல்லா இருக்கு நம்பி நான் பர்ஃபெக்டாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. நம்பி தான் ஜிம் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ணுறாங்க. ஜிம் பேக் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்பி பார்க்குறாங்க. ஆஃபீஸ் போகணுமா கேட்குறாங்க. சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. போய் தான் ஆகும் இன்னைக்கு நீங்கள் ரிட்டன் சார்ஜ் எடுக்க போகிறீங்க போங்க சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. சரி ஓகே போயிட்டு வரேன். ஜிம் இப்போ நம்பிட்டு போயிடுறாங்க. ஜிம் எடுத்து ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ ஃபைனலாக நம்பிட்டு இந்த ஆஃபீஸ் போயிடுறாங்களா. ஜிம் வீட்டில் நிறைய திங்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு 2 years அவங்க எல்லாம் இருந்தது நிறைய திங்ஸ் அவங்க தேவைப்பட்டிருக்கும் சொல்லிட்டு எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. இப்போ ஒரு 2 weeks ஆஃப்டர் தான் ஜிம் பார்க்குறாங்க. நம்பி வந்து 2 weeks ரொம்ப பிஸியாக இருக்காரு. எனக்கு அவர் நிறைய பெண்டிங் ஒர்க் வந்துருக்கும். அந்த ஒர்க் வந்து இப்போ தான் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. நம்பி ரொம்ப டயர்டாக இருக்காங்க. பாவம் ஜிம் நினச்சிருக்காங்க. இன்னைக்கு ரொம்ப அவருக்கு நிறைய பிடிச்ச ஃபுட்டெல்லாம் குக் பண்ணிட்டு டைம் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 8 o'clock இருக்கும். ஜிம் பார்க்குறாங்க. குளிச்சிடலாம் ஜிம் போகிறாங்க. போய் குளிச்சுட்டு பாத்ரூம் போயிட்டு வெளில வராங்க. கரெக்டாக இப்போ டோர் ஓப்பன் ஆகுது. ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்து நம்பி வந்து இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. வண்டிங்களா சொல்கிறாங்க. சொல்லிட்டு நம்பி ரொம்ப டயர்டாக இருக்காங்க பார்க்கறதுக்கு. ஜிம் பார்க்குற என்ன நம்பிடா ரொம்ப டயர்டாக இருக்கா சொல்லியிருக்காங்க. ரொம்ப டயர்டாக இருக்கு ஜிம் சொல்லிட்டு நம்பி கிட்ட வராங்க. இப்போ நம்பி கிட்ட வருது. அவ்வளோ ஒரு மாதிரி அந்த கோட்டில் ரூம் பண்ணிட்டாரு. அந்த ஒரு ஷர்ட் மட்டும் தான் 2 பட்டன் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஒயிட் ஷர்ட்டில் அப்படி பார்க்கறதுக்கு அவ்வளோ ஹாட்டாக இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மில் பார்க்குறாங்க. அவர் அதை விட அழகாக இருக்காரு. நம்பி பார்த்துருக்காங்க. என்னன்றப்ப ஜிம் பார்க்குறாங்க. டயர்டாக இருக்கு அப்படி குளிச்சுட்டு வரீங்களா கேட்குறாங்க. குளிக்கணுமா சொல்லிட்டு ஓகே நம்பிட்டு போயிட்டாங்க. இப்போ நம்பி போய் குளிச்சுட்டு வராங்க. ஜிம் ஸ்டில் அந்த பாத்ரூம்லேயே இருக்காரு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஜிம் இப்போ நம்பி பார்க்குறாங்க. ஜிம்மின் ஹேர் வெட்டாருக்கு போகிற வெயிட் பண்ண சொல்லிட்டு நம்பி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ஹேர் வைப் பண்ணி ஜிம் இல்லைனா கோடு பிடிச்சி போது சொல்கிறாங்க. இப்போ ஜிம் கொஞ்சம் கிட்ட போகிறாங்க. நம்பி க்ளோஸாக போகிறாங்க. நம்பி பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் போய்ட்டு நம்பி கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிறாங்க. நம்பி கிட்ட வராங்க. இப்போ நம்ம ஜிம் போய்ட்டு நம்பி இப்போ பெக் பண்ணுறாங்க. நம்பின்னு பார்க்குறாங்க. பாரு நான் இருக்கிறதுக்கு நாங்கள் வேறு மாதிரி எடுத்துப்போம் பார்த்துக்கோ சொல்கிறாங்க. ஏன் உங்களை எடுத்துக்கலாம் யாரும் சொன்னாங்களான்னு கேட்குறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க. நான் எடுத்துக்கலான்னு சொன்னேன் என்ன கேட்குறாங்க. நம்பி நான் சொல்லிட்டேன் ஓகேவா என்னோட ட்ரீம் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நான் இந்த வேர்ல்டுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன் ஓகேவா. அதை நம்மளோட பர்சனல் வேர்ல்டுக்குள்ளே போகலாமான்னு கேட்குறாங்க. ஜிம் நம்பி பார்க்குறாங்க. பாரு யோசிச்சு சொல்லுவோம் அப்புறம் ஃபீல் பண்ண சொல்கிறாங்க. நான் எல்லாம் ஃபீல் பண்ண மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறாங்க. நான் ஆல்ரெடி ஒரு மாதிரி இருக்கேன் பார்த்துக்கோ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் நம்பி லைட்டை புஷ் பண்ணாங்க பெட்டில். நம்பி பார்க்குறாங்க. பாரு அப்புறம் ஃபீல் பண்ணும்போது சொல்கிறாங்க. நான் ஃபீல் பண்ண மாட்டேன் ஜிம் வராங்க. இப்போ நம்பி பார்க்க நிஜமாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பி ஜிம்மோட ரொட்டேட் பண்ணுறாங்க. இப்போ இவங்களுக்குள்ள எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. ஜிம் பார்க்க நம்பி போதும் வீட்டு சொல்கிறாங்க. அப்படி பார்க்க நீ தானே சொன்னான்னு சொல்கிறாங்க.
ஜிம் பார்க்குறவங்க வேணாம் வந்து நான் முடியல சொல்கிறாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் காரணம் ரொம்ப ஹார்ட்டாக இருக்காது அவர் பார்க்கறதுக்கு. ஜிம் தான் சார் ஓகே சொல்கிறாங்க. 2 பேருக்குள்ள அழகாக எல்லாமே முடிஞ்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டைம் அவங்க ஜிம் பார்க்குறாங்க. நம்பிச்சு அப்படி ஒரு ப்ரௌடாக பார்த்துட்டு இருக்கா. ஜிம் பார்க்குறவங்க என்ன ப்ரௌடாக பார்த்துருக்கீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை என் ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆச்சுதான் சொல்கிறாங்க. ஓ இது உங்களோட ட்ரீம் இல்லை சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஏன் உனக்கு ட்ரீம் இல்லை? எனக்கு ட்ரீம் தான். ஆனால் நினச்சி கூட பார்க்குறது ஜிம் சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம் ஜிம் பார்க்குறாங்க. அம்மா டூரிஸ்ட் நீங்கள் எப்படி அமைதியாட்டீங்க சொல்கிறாங்க. அதுவா என் ஒய்ஃபோட ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணல அதுக்காக தான் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்களா சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை அப்படி சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டம் தான். இவ்வளோ ஹார்ட்டான ஒரு ஒய்ஃப் வச்சுக்கிட்டு நம்பி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குங்க நம்பி சொல்லிட்டு ஜிம் தான் அப்படிலாம் வந்து அடிக்கிறாங்க. நம்பி பார்க்க என்னடா 2 வருஷத்துல இவ்வளோ ஷையாகிறா சொல்கிறாங்க. அது எதுவும் தெரியல சார். ஜிம் தான் அப்படியே ஒரு ஷையாகிட்டு இருக்காங்க. நம்பிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க. நம்பி பார்க்க ஜிம் பார்க்குறாங்க. இருக்கலாம் ஜிம் சொல்கிறாங்க. நிச்சயமா சொல்லிட்டு நம்பி தான் ஃபோட்டோ ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. சரி ஓகே இன்னைக்கு லீவ் எடுத்துக்கலாமா வீட்டில் இருக்குவா கேட்குறாங்க. இருங்க சார் ஜிம் சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறாங்க. எதுவும் ட்ரை பண்ணாதீங்க சார் ஜிம் சொல்கிறாங்க. நம்பி ஏன் அது கேட்குறாங்க. எனக்கு ப்ராப்பராக நடக்க முடியல நம்பி அதான் சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே இதை வந்து சொல்கிறாங்க. இப்போ டேஸ் அழகாக பாஸ் ஆகிடுருக்கு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க குக் பண்ணிட்டுருக்காங்க. நம்பி வந்து பேக் பண்ணுறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. என்ன நம்பி நான் சொல்கிறாங்க மூவி போகலாமா மூவியாகவும் சொல்கிறாங்க. சொல்லிட்டு 2 பேரும் இன்னைக்கு மூவியும் போகிறாங்க. நம்பி வந்து ரொம்ப ரொமாட்டிக்காக இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் எவ்வளோ ரொமாட்டிக் மைண்ட் தெரியாது. இது ஒரு கோல்டு செய்வோம் நான் நினச்சிட்டு ஒரு கோல்டு மாஃபியான்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. அது வேறு இது வேறு சரியா சொல்கிறாங்க. மாஃபியா வேர்ல்டு வேறு என்னோட பர்சனல் வேர்ல்டு வேறு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் ஜிம் சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்படியே வந்துட்டு ஒரு 3 இயர்ஸ் பாஸ் ஆகுது. ஜிம் பார்க்குறாங்க. நம்ஜூன் சொல்கிறாங்க. நம்ஜூன் கொஞ்சம் எடுத்து கூட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நம்ஜூன் பார்க்குறாங்க. ஐயோ நீ எதுக்கு நம்ம டைமில் மேலே ஏறிச்சுக்கா சொல்கிறாங்க. இல்லை திங்ஸ் ஹைட்டாக இருக்கு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் ஹைட்டாக தான் அட்ஜஸ்ட் பண்ணுற டேபிள் வாங்கிக்கலாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி எடுத்து கூட சொல்கிறாங்க. இப்போ எடுத்துறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஒரு பையன் வரா. டேட்டா அம்மா கூப்பிட்றாங்க. இப்போ 2 பேர் திரும்பி பார்க்குறாங்க. என்னடா இப்போ என்னடா உடச்சிட்டு வந்தா அப்படி கேட்குறாங்க. இப்போ அந்த பையன் பார்க்குறான் சொல்கிறாங்க. டே நேற்று வாங்கி கொடுத்தோம் அதுக்கு உடச்சிட்டியா அது நம்பிட்டு கேட்குறாங்க. அந்த பேபி தான் அது வஞ்சிச்சு சொல்கிறாங்க. அது எப்படா உடையும் நீ தான் உடச்சிருக்கா சொல்கிறாங்க. டாடா அது வஞ்சிச்சு வாங்கிட்டா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் அங்கே பாரு மிஞ்சுன்னு சொல்கிறாங்க. அம்மா வாங்கிட்டாரு சரி டாடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் கொஞ்சம் டெலிவரி பண்ணுறாங்க. ஜிம் நம்பிப்பாங்க. ஜிமின் என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க பாரு இந்த டைமில் ரொம்ப சேஃபாக இருக்கும்டா சொல்கிறாங்க. ஏன்னா ஜிம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க செகண்ட் டைம். இப்போ ஜிம் பார்க்குறாங்க. பாரு டாடாக்கு 1 வீக் ஆகும் மணி ஏர்ன் பண்ண சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் 1 வீக் ஆகும் மணி ஏர்ன் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் உடனே கிடைச்சா சொல்கிறாங்க. இன்னமும் சொல்கிறேன் நீ சொல்கிறாங்க. ஆமாண்டா எனக்கு டாடா மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு 1 வீக் ஆகும். 1 வீக் டாடா ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் மணி கிடைக்கும். அப்போ தான் மிஞ்சிருக்கு இந்த டாய்ஸ் வாங்கி தர முடியும்னு சொல்கிறாங்க. அப்படியா இப்போ வாங்கி தர முடியாது. அது ரொம்ப கஷ்டப்பட்டால் தான் கிடைக்கும் சரியா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. அப்போ மிஞ்சின் வந்துட்டு மிஞ்சின் அப்போ செகண்ட் டைம் வாங்கி கொடுக்குறப்ப பத்திரமா வச்சுக்கணும் உடைக்கக்கூடாது சரியா சொல்கிறாங்க. தெரியுமா வஞ்சிட்டேன் அம்மா சாரி சொல்கிறாங்க. சரி இதுக்கப்புறம் உடைக்கக்கூடாது பத்திரமா வச்சுக்கணும் சரியா சொல்கிறாங்க. சரி டாடா நீ வந்துட்டு பொறுமை வாங்கிட்டேன் நான் அதுக்குள்ளே உடைக்காமல் வச்சுக்கிறேன் சொல்கிறாங்க. சரிப்பா சொல்கிறாங்க. இப்போ இந்த டாய்ஸில் வச்சு விளையாடவா சொல்கிறாங்க. இப்போ விளையாடி சமத்து சரி நான் ஜிம் தான் அப்படியே வச்சு எக்ஸஸ் பண்ணுறேன் அது ஓடி போயிடுது. இப்போ ஜிம் நம்பின்னு பார்க்குறேன். என்னடா சொல்கிறாங்க. இல்லை நம்பினா எனக்கு தெரியும் இப்போ நம்ம நினச்சா உடனே வாங்கி கொடுக்கலாம் நம்மகிட்ட மணி இருக்குது. ஆனால் இப்படி தான் அப்பா வந்து எனக்கு வாங்கி கொடுத்து எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. இவ்வளோ இல்லை அம்மா என் அப்பா கூட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. என் அம்மா வந்துட்டு எல்லாமே வாங்கி கொடுத்து ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. எனக்கு மணியோட வேல்யூ தெரியாமல் இருக்குது. அவ்வளோ பெரிய இவ்வளோ எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 17 இயர்ஸ் 19 இயர்ஸில் வரைக்கும் எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு மெச்சூரிட்டி இல்லாமல் வந்திருக்கேன். நான் அவங்க கிட்ட தான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் மணிக்கு எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்கோம் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்க மாட்டா நம்ம ட்ரிப்லாம் போடுமே அப்போ தான் தெரிஞ்சுட்டு ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் மணி எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் அப்போ தான் மணியோட வேல்யூ தெரிஞ்சு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டால் தான் மணி கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த மணியோட வேல்யூ தெரியாமல் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. ஆனால் குழந்தை எனக்கு புரியுது இப்போ வாங்கி தர தான் போகிறோம். ஆனால் உடனே வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு வேல்யூ தெரியாது. உடனே உடைப்பான். எனக்கு இப்போ உடைக்காம வச்சுட்டோட பரவாயில்ல உடனே உடைச்சிடுவோம் திரும்ப நம்ம வாங்கி தருவோம். அப்போ மணி வந்துட்டு வேஸ்ட் ஆகுது. அதை நம்ம அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. நான் வளர்ந்த மாதிரி குழந்தை கூடாது. நம்ம கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருக்கணும். எனக்கு குழந்தை வந்துட்டு ஒரு 1 வீக் ஆஃப்டர் வாங்கி கொடுத்துருந்தாக்கா டாடா கஷ்டப்பட்டுருக்காங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வாங்கி கொடுத்துருக்காங்க சொல்லுவாங்க. புரிய ஒரு நான் சொல்லுவேன் அவன்கிட்ட நான் சொன்ன கேட்பான்னு சொல்லிட்டாங்க. நம்ம ரொம்ப ஹாப்பி இருக்கு. இப்படி தான் ஜிம் இருக்கணும் ஒரு ஆசைப்பட்டுருப்பாரு. அதே மாதிரி ஜிம் இருக்காரு. ஆனால் நான் என்ன வந்து கஷ்டப்பட்டுலாம் மாதிரிக்கல நம்பிச்சுன்னா நான் சின்ன வயசில் பண்ண மிஸ்டேக் குழந்தை பண்ண கூட நினைக்கிறேன். ஓகேவா கண்டிப்பாக நான் அதை வாங்கி கொடுப்பேன். ஒரு பர்சனுக்கு கண்டிப்பாக திங்ஸோட வேல்யூ தெரியும் உடைக்கிறதுக்கு முன்னாடி சரியா. எனக்கு அது டாய்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஹியூமனோட ஃபீலிங்ஸாக இருக்கட்டும் எந்த ஒரு வேல்யூ தெரியாமல் ஒரு திங்ஸ் வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் நம்பின்னு பார்க்குறாங்க. அப்படியே என் குழந்தை எவ்வளோ மெச்சூரிட்டி ஆகிடுச்சா சொல்கிறாங்க. ஆமா எல்லாமே ஹஸ்பண்ட் கிட்ட நான் அகேன் பண்ணிக்கிட்டேன் சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் அதனால் எந்த ஒரு திங்ஸையும் நம்ம மிஞ்சி வந்து ஸ்பாயில் பண்ணுறேன்னு பார்க்க முடியாது சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல 1 வீக் ஆஃப்டர் நீங்கள் வாங்கிட்டு கொடுங்க சரியா சொல்கிறாங்க. கண்டிப்பாக என் ஒய்ஃப் நான் சொல்கிறேன் அதை நான் கேட்பேன். ஓகேவா என்னோட ஒய்ஃப் எனக்கு இன்னொரு அம்மா நம்பின்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. நம்பியும் ஐ லவ் யூ சொல்கிறாங்க. ஐ லவ் யூ லாட் சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அம்மா இந்த பேபி எப்படி இருக்கும் இது ஜமத்தாக இருக்குமா அப்படி சொல்லிட்டு நம்பி நான் ஜிம்மில் ஸ்டமக்காக வைக்கிறாங்க. தெரியலையே இந்த குழந்தை எப்படி இருக்க போதும் அப்படின்னு ஜிம் நினைக்கிறாங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் என் ஜிம் நல்லா பார்த்துப்பான். என் ஜிம்மு கரெக்டாக ஹேண்டில் பண்ணிவிடுவான். என் குழந்தைங்களும் சரி என்ன சரி எல்லாரும் சேர்த்து ஹேண்டில் பண்ணுவான் சொல்லிட்டு அவனை நம்பி சொல்கிறாங்க. என்னோட ஜிம்னால எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது நம்பியும் அப்படி சொல்கிறாங்க. உண்மையாக தான் அவனை எல்லாத்தையும் மேனேஜ்
நினச்சி படிக்க முடியும். இந்த வீட்டை பர்ஃபெக்டாக பார்த்துக்கிறேன், நினச்ச விட மோர் நீ பர்ஃபெக்டாக பார்த்துக்கிறேன், எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்பிச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிஜமாக சொல்லிட்டாங்க. இதோட ஸ்டோரி ஹாப்பி பண்ணுறேன். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்மளோட ஓகே மாட்டேங்கிறேன்.